இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் இசை ரசிகையும் பல புதுமையான இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதிலே தனிப்பெருமை கொண்டவருமான சுபஸ்ரீ தணிகாச்சலம். சுபஸ்ரீ தணிகாச்சலம் என்பது உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாக உள்ள ஒரு பெயர். தமிழ் சினிமாவிலே பல சாதனைகளை செய்த இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், பாடலாசிரியர்களை தாண்டி கர்நாடக இசைக்கலைஞர்களோடும் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். உலகம் முழுவதிலும் உள்ள இசை ஆர்வலர்களையும் இசை கலைஞர்களையும் இணைத்து QFR என்ற பெயரிலே ஒரு புதுமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சுபஸ்ரீ தணிகாச்சலம் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சின்ன வயசில் உங்களுக்கு எங்கே இசையில் நாட்டம் ஏற்பட்டது? நாட்டம் குழந்தையிலேருந்தே இருக்குது சார். ஏன்னா அப்பாவோட இன்வால்மெண்ட் தான், அப்பாவோட ஃபிலிம் ஃபீல்டு இன்வால்மெண்ட், அவரோட மியூசிக் இன்வால்மெண்ட் அது ஐ திங்க் ரத்தத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கோட இன்வால்மெண்ட்டு அது வெறும் ஒரு பக்கம் மியூசிக் மட்டும் இல்லாமல், கிளாசிக்கல் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலிம் மியூசிக்கும் கேட்குற வீடு லக்கிலி. ஏன்னா மோஸ்ட்லி இந்த தாம்பரம் ஃபேமிலிஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மட்டும் தான் நிறையா கேட்பாங்க, சினிமா பாட்டு கேட்குறதே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா கொஞ்சம் சினிமாவோட கனெக்டடாக இருந்ததுனால நிறையா சினிமா பாட்டு கேட்டு கேட்டு வளர்ந்தது அப்படியே தொழிலாக மாறிடுச்சு. அவ்வளோதான். என்ன இருந்தார் உங்கள் அப்பா சினிமாவில்? ஆக்சுவலி அப்பாவும் கேபி அங்கிளும் மன்னார்குடி டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கேபி சாரோட பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க சென்னைக்கு அப்பா LIC, அவர் AGS, இவங்க ரெண்டு பேர் எல்லோரும் இந்த அமெச்சூர் ட்ராமா போடும்போது நிறையா வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பாலாஜி அங்கிள் கேபி அங்கிளோட கொஞ்சம் ஜாயின் பண்ணப்போ பாலாஜி சாரோட நிறையா ஒர்க் பண்ணுங்க. வி கோபாலகிருஷ்ணன் சார், நாகேஷ் அங்கிள், இப்படி எல்லாரோடையும் ட்ராமாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு கட்டம் வரைக்கும். அது ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா பிளாக்மெயில் பண்ணி இனிமேல் நாடகத்துக்கு போனானா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் பண்ணார். அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப அப்ஜெக்ட் பண்ண உடனே சரின்னு சொல்லி அப்படியே விலகி வந்தார். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவர் சினிமாலாம் நடிச்சிருக்காரு. விமோச்சனம்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வாதிகாரின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். ஆமாம், அதிலெல்லாம் ஒரு கான்ஸ்டபிளாக வருவார். அதெல்லாம் நடிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த ஸ்டேஜில் ஒரு கேரக்டர் வரலன்னா டபக்குன்னு நீ போயா சார் போஸ்ட் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. பட் மோஸ்ட்டாக ஹி வாஸ் அ பேக் ஸ்டேஜ் மேனேஜர் தான் ஃபார் ஆல் த பிளேஸ். ஸோ அப்படி அவர் என்ஜாய் பண்ணது தான். ஸோ அங்கேருந்து வந்தது தான் ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸ், சினிமாங்கிற இன்ட்ரெஸ்ட் அங்கேருந்து வந்தது தான். அவருக்கு இசையில் நாட்டம் உண்டா? நல்லா சார். அவர் பயங்கரமாக அவர் JNB சாரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். JN பாலசுப்ரமணியம் சார் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நாதஸ்வரம் அவரோட ஃபேவரட். அவர் நிறைய நாதஸ்வரம் கேட்பார். ரேடியோவிலலாம் தான், அப்போ ரேடியோ மட்டும்தானே. ஸோ வீட்டில் நாதஸ்வரம் ஒரு காலையில் ஒரு 15 நிமிஷம்னா அந்த நாதஸ்வரம் வீடு முழுக்க கேட்கும். ஸோ அந்த மாதிரி அவர் கேட்டு வளர்ந்தவர். ஒரு கச்சேரி விடாமல் போவார், எங்களையும் கூட்டிகிட்டு போவார். எங்களுக்கு மீன்ஸ் என்ன மட்டும்தான், எங்கள் அக்கா 2 பேருக்கும் சுத்தமாக சங்கீதம் அந்த சைடே வர மாட்டாங்க, என்னை கூப்பிட்டு போவார். ஸோ சந்தானம் சாரோட கச்சேரி, செம்மங்குடி சாரோட கச்சேரியெல்லாம் நாங்கள் போய் கேட்டிருக்கேன். குழந்தையாக நான் போய் அப்பாவோட உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ சங்கீதம் ஆல்வேஸ் வீட்டில் எப்போவுமே மியூசிக் இருக்குது. அதனால் நெவர் அவே ஃப்ரம் மியூசிக். கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டீங்களா? கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சார். ரொம்ப சின்ன வயசில் அது அதான் எதுவும் சொல்கிற மாதிரி அது ஒரு பிராமின் ஃபேமிலிஸில் சாப்பிடு தூங்கு பாட்டு கிளாஸ் போங்கிற மாதிரி அந்த 3 மேண்டேட்ரி இல்லையா, அந்த மாதிரி அனுப்பிச்சு கற்றுக்கிட்டது தான். ஸோ ஒரு வருஷம் பாட்டு கற்றுப்பேன். அதுக்கப்புறம் அந்த வயசில் எனக்கு கொஞ்சம் ஒரு சிவியர் ஆஸ்மா ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதனால் பாட்டு கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் வீணை கற்றுக்கோ அப்படின்னாங்க. சரிப்பா வீணை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏம்மா வீணை அப்படின்னா, அது பொண்ணு பார்க்க வரும்போது வாசித்து அழகாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டு வாத்தியார் வீணைக்கெல்லாம் தொழிலே நடக்காது, யாருமே கச்சேரி கொடுக்க மாட்டாங்க, வீணைக்கெல்லாம் சோலோவே வராது, வயலின் கற்றுக் கொடு, அப்படின்னா பக்கவாத்தியமாவது வாசித்து பொழைச்சிப்பா அப்படின்னு. ஸோ உடனே மாற்றியாச்சு. ஒரு வருஷத்தில் வயலின், இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அவ்வளோதான் சார். ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது ஒரு ட்ரைனிங் கூட சொல்லக்கூடாது நியாயமாக. இன்றைக்கி இருக்கிற சங்கீத ஞானத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது
டச்சில் இருந்தோன்றது வேணால் சொல்லிக்கலாம், அங்கங்கே அப்பப்போ டச்சில் இருந்தோன்னு சொல்லிக்கலாமே தவிர கற்றுக்கிட்டோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பாட்டை கேட்டோன்னே இது என்ன ராகம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுது. அது வந்து எங்கள் வீட்டு கீழே ஒரு மாமி இருந்தாங்க. ஸோ அவங்க என்னோடய மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவங்க எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த விதமே வேறு. எல்லாருக்கும் வந்து சரளி வரிசை ஜெண்ட வரிசை அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து எனக்கு சினிமா பாட்டை போட்டு விட்டு இந்த பாட்டு இந்த ராகம், இந்த ராகம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகத்தில் ஒரு டிவோஷனல் சொல்லி கொடுப்பாங்க. ஓ, அப்படி ரிவர்ஸில் சொல்லி கொடுத்தாங்க. பல ப்ரோக்ராமுக்கு அவங்க தான் டைரக்டர் ஆக்சுவலாக. ஸோ இப்படி அவங்க நான் படி ஏறி போகும்போது அவங்க ரேடியோவில் ஒரு நாதஸ்வரம் போயிட்டு இருந்தால் நிற்க வச்சு கேட்பாங்க, இது என்ன ராகம் சொல்லுன்னு நிற்க வச்சு கேட்பேன். ஸோ நான் ஒரு இப்போ 2 நிமிஷம் கேட்டுட்டு கரெக்டாக சொல்லிட்டேன்னா பாரு உனக்கு ஞானம் இருக்குது, நீ வந்து இது மாதிரி பண்ண சொல்ல அந்த மாதிரி. அப்புறம் 100 சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு ராகம் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி சொல்லி கொடுத்தும் போதே அவங்க சொன்னாங்க, ஸோ இப்போ உனக்கு 100 ராகம் தெரியும், நீ இந்த சாயலில் எந்த பாட்டு வந்தாலும் நீ அந்த ராகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் தான் இல்லை சார், இதுதான் மெயின் கிளாஸ். ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூலு இதுதான் மெயின் கிளாஸு. அஃப்கோர்ஸ் நான் நல்லா படிப்பேன், அதனால் இந்த டியூஷன் போகணும் மார்க் வாங்க மாட்டாங்கிற கவலை கிடையாது வீட்டில். என்ன பண்ணாலும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா அவங்களால தான் சரி, எங்கள் குரு திருமதி ராஜம் நாராயணன் அவங்களுக்கு தான் என்னுடைய இசை அறிவு மொத்தமும் சமர்ப்பணம். அவங்க தான் இது இன்ஸ்டால் பண்ணது எனக்குள்ளே. நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்லோகம் அபிராமி அந்தாதி ஒரு 100 அது ராகம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களே எழுதுவாங்க. ஸோ அந்த எழுதின பாட்டை அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதோட ஃப்ரேசஸ், இப்போது கர்நாடிக் மியூசிக்லேயே ஃப்ரேசஸை வச்சு தான் ராகம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதெல்லாம் அவங்களே சொல்லி தருவாங்க. இதை பற்றி அந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குது பற்றி, இந்த ஃப்ரேஸ் வந்ததுன்னா இது பந்துவராளி, அது வரலன்னா அது பூர்வி கல்யாணி, அப்படி சொல்லி தருவாங்க. அப்படி தான் என்னோட ராகம் நாலேஜ் அப்படி தான் வந்தது. எந்த காலகட்டத்தில் இசையே உங்கள் வாழ்க்கையாச்சு? சன் டிவி சேர்ந்தப்போ அதான் சொல்லணும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து பிழப்புக்காக மேடையில் பாடிட்டு இருந்தேன். காலேஜ் லைட் மியூசிக்கில் காலேஜ் படிக்கும் பொழுது பெரிய வசதியான குடும்பம் கிடையாது. ஸோ எனி இன்கம் இஸ் வெல்கம்ன்ற மாதிரி ஒரு ஃபேமிலிங்கிறதுனால லைட் மியூசிக்கில் பாட ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்கும்போது பாடி அது ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி வந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ப்ரொஃபஷ்னலாக மியூசிக்னால் அதான் ஃபஸ்ட்டு டச்சுன்னு சொல்லலாம். ஸோ இசையே தொழிலாக ஆனதுன்னா அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சன் டிவி ஜாயின் பண்ண அப்புறம் தான் இப்போ இந்த சினிமா பாட்டு எல்லா பாட்டும் மனப்பாடமாக தெரியுது. யார் டைரக்ட் பண்ணா, யாராவது ஒரு சின்ன வயசில் சினிமாவே பார்த்து காலத்தை ஓட்டியாச்சா, அதனால பாட்டு வந்தோடனே என்ன பாட்டுன்னு சொல்கிறது, என்ன படம் சொல்கிறது, யார் டைரக்ட் பண்ணான்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்கிறத வச்சு சன் டிவியில் வந்து சரி நீங்கள் சாங் பேஸ்டாக ஷோஸ் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாப் 10 கவுண்டவுன், அப்புறம் வந்து சூப்பர் சீன்ஸ், இந்த மாதிரி சினிமா சம்மந்தமான நிகழ்ச்சிகள் பண்ணி இன்னும் ஜாஸ்தி இசையமைகள் பர்ஃபெக்டாக மியூசிக் ப்ரோக்ராம் ப்ரொடியூசிங்னா சப்தஸ்வரங்கள். அதான் பல சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமுக்கு அதான் மூலதனம் கரெக்டு. ஸோ அது ஆரம்பித்தது 96 எண்டில் அந்த சப்தஸ்வரங்கள் ஆரம்பித்த அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக மியூசிக் பேஸ்ட் ஷோஸ் அப்படின்னு நான் இன்வால்வ் ஆகி பண்ண ஆரம்பித்தது. ஸோ பல பேர் நீங்கள் ரியாலிட்டி ஷோஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு மூலமாக சப்தஸ்வரங்கள் இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அது சன் டிவிக்கு தான் கரெக்ட். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சப்தஸ்வரங்கள் வந்து ரொம்ப த்ரில்லிங். இப்போ இந்த மாதிரி வசதிலாம் கிடையாது. எங்கள் ஃப்ளோரே இவ்வளோ தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ளோரெல்லாம் எங்கேயோ இருக்குது, ஹைட் லைட்ஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸில் நாங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் அந்த காலத்தில் கொடுத்தோம். இன்னொன்று இருக்குது சார், சன் டிவியை தாண்டி ஒன்றும் கிடையாது. அவங்க அன்னைக்கு மொனோபொலி அவங்க தான். ஸோ அதனால் வந்து அது வந்ததுன்னா அது ஹிட்டு, அது நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் பார்க்குறாங்கன்னா ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து என்னோடய மெயின் இன்றைக்கி நான் என்ன பண்ணாலும் அது கிரெடிட் ஏன் அது கொடுக்குறேன்னா அன்றைக்கி நான் சந்தித்த இசை மேதைகள், அந்த நிகழ்ச்சியில் வந்து ஜட்ஜஸாக வர்ற இசை மேதைகள், அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு, அவங்களோட பேசுகிற வாய்ப்பு, அவங்க பகிர்ந்துக்கிற எக்ஸ்பீரியன்சஸ். உங்களுக்கு தான் தெரியுமா, ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் டைமுக்கு ஆரம்பிக்காது. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க வந்துடுவாங்க, அவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த உட்கார்ற நேரத்தில் பெரியல பேசும்போது வயசானவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யாராவது பேசினா ஆசை, அவங்க அப்படி கொட்டுவாங்க. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இவர் வந்தார், இவர் பாடினார், இது தப்பாச்சு தெரியுமா, இந்த ரெக்கார்டிங் எவ்வளோ லேட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மண்டையில் ஐ விஷ் அன்றைக்கி ஏதாவது ஒரு டிவைஸ் இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மண்டையில் தான், ஹார்ட் டிஸ்கில் இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் அது அப்போ நான் நினைக்கல, அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் யார்ட்டா ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கல. இப்போ முடியுதுன்னு நினைக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய வாய்ஸாக நம்ம
செய்யாது. பிகாஸ் ஒன்று எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். அதெல்லாம் ஐயோ கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கும். வை தே ஆர் லெஜெண்ட்ஸ் அண்ட் வை அதர்ஸ் ஆர் நாட், அந்த கான்வர்சேஷன்ஸ் தான் எனக்கு டிசைட் பண்ணும். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த ஒரு ஒப்பீடா அன்னைக்கு நீங்கள் நடத்திய சப்தஸ்வரங்களும் இன்றைக்கி நடக்கின்ற இசை போட்டியிலையும் எப்படி பார்க்குறீங்க? நான் சப்தஸ்வரங்கள் பண்ணும்போது மியூசிக்கை தாண்டி வேறு எதுவும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தோணலை சார். எங்களுக்கு நல்லா பாடணுன்றதை தாண்டி எதுவுமே அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு கூட நான் கவனிக்கலை. எனக்கு தெரிஞ்சு மேக்கப் மேனை கூப்பிட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு மேக்கப் போடுறதே நான் ரொம்ப பெருசாக நினச்சேன். அவங்க பாட்டுக்கு வீட்டிலேருந்து வராங்க, அவங்க எதுக்கு பாடணும், அவங்களுக்கு எதுக்கு மேக்கப்புன்னு நினச்சேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க மேக்கப்பு, காஸ்டியூமு என்னென்னமோ நடக்குது சார். அது வந்து ஒரு ஆடியோ விஷுவலாக நாங்கள் நினைக்கல சார். அதை ஒரு விஷுவல் மீடியமில் வந்தாலும் அதில் மியூசிக் பிரதானமாக இருக்கணும், கற்றுக்கணும் நிறையா. ஒரு ஷோக்கு வந்தாங்கன்னா அவங்க கற்றுக்கணும். இங்கேருந்து வெளியே போய் அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஆகிறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் இங்கே கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ஐ திங்க் அந்த நிமிஷம் அந்த ஒரு 13 எபிசோடுக்கு ஏதாவது கலகலாம் நடந்தால் போகிறோம், ஒரு டிஆர்பி வந்தால் போகிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இருக்கிறவங்க இன்றைக்கும் மியூசிக்கில் இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த உயரம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாராவது தொட்டாங்களான்னு தெரியும். பாப்புலாரிட்டி வேறு நான் சொல்கிறது, ஆனால் அது ஒரு கௌரவம், ஒரு உயரம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அங்கே கிடச்சிது, நிறைய பேருக்கு கிடச்சிது. அதுதான் இன்றைக்கி மிஸ்ஸிங். சரி, அதாவது மோர் தேன் அ மியூசிக் ப்ரோக்ராமுங்கிறத தாண்டி இட்ஸ் பிகம் அ ஷோ. ஒரு ஷோவுக்கும் ஒரு ப்ரோக்ராமுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இல்லை, அப்போ வந்த பங்கேற்பாளர்கள் அது வந்து ஷோவே புதுசு. ஆமாம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அதுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப புதுசு சார். அதனால தான் அட்வான்டேஜ், அதனால தான் அது நல்லா வந்ததும் கூட. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எனக்காவது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. சரிகமான்னு சொல்லி சோனு பண்ணிகிட்டு இருந்தார், ஜீல பண்ணிகிட்டு இருந்தார், பாடுதத்தியக்கா பாலு சார் பண்ணிகிட்டு இருந்தார், ஈநாடுவில் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஈநாடு தான் நினைக்கிறேன், அங்கே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாவது இருந்தது எடுக்கிறதுக்கு. நம்ம அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம சொல்லணும். எல்லாருமே கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக வந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நீ என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு யாரும் நினைக்கல. அவங்க பாடுற பாட்டில் தப்பு இருந்தால் உட்காந்து திருத்துனா கற்றுப்பாங்க. யார் அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க? நான் தான் சார். வேறு நான் தான் இருக்கேன் சார். என்னென்னா பாட்டு தெரியுங்கிறது அட்வான்டேஜ் எனக்கு. அவங்க என்ன பாடுறாங்களோ எல்லா பாட்டும் கேட்டு தெரியுங்கிறதுனால அவங்க தப்பாக பாடினா எனக்கு தெரியும். ஸோ அது இல்லைப்பா, அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுவேன். ரமணன் சார் ரிஹர்சல் பண்ணும்போது, ஏவி ரமணன் சார், ஆமாம், அவரும் வந்து கரெக்ட் பண்ணுவார். உமாமா அவங்களும் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரு டீமாக உட்காந்து கரெக்ட் பண்ணுவோம். சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு, அவங்களும் ஷூட்டிங் பார்க்க வர்றவங்க இருப்பாங்க, மியூசிக் பிரியர்கள், அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க சில விஷயங்கள் கரெக்ட். ஏன்னா ஒரு எபிசோடில் ஒரு 13 வாரத்தில் வந்து 60 பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் 60 பேருக்கும் நானே பண்ணுறதுங்கிறது நடக்காது. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாரும் ஓப்பனாக இருந்தாங்க சார், கற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. தோத்தா அழமாட்டாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ஜெயிச்சா கொண்டாடவும் மாட்டாங்க, தோத்தா அழவும் மாட்டாங்க. ஒரு சமநிலையில் அவங்க வந்து மியூசிக்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணத்தில் வந்தாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போது அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. மியூசிக்கு தொழிலாக எடுக்கணும்னு நினச்சி வரல. அது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை வச்சு நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஷோ பண்ணுவேன், இதனால நான் பிளேபேக் சிங்கராக வேணாம்னு நினச்சி வரல. கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் வரணும், ஸ்டேஜ் எக்ஸ்போஷர் வரணும், கேமரா ஃபியர் போகணும், ஸ்டேஜ் ஃபியர் போகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த மேடையில் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு நல்லது நடந்தது, பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தது. அது அவங்களோட திறமை. அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதில் பங்கேற்பாளர் மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீதிபதிகளும் அவங்களுக்கும் இது புதுசு ரொம்ப சார். அதாவது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது வந்து ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட முன்னே யாருக்கும் புரியாதே என்ன செய்யணும்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். மொத்த பிபிஎஸ் சார் தான் எனக்கு அதான் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டு. உட்லண்ட்ஸில் உட்காந்துருப்பார், இல்லை கலராக பேனா சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பார். யாரை போய் கூப்பிட போகிறோம், ஃபஸ்ட்டு ஷோ ஜட்ஜுன்னு தைரியமாக போயிட்டேன். நேராக டிரைவினுக்கு போயிட்டு அவர் உட்காந்துருந்தார். சார் இந்த மாதிரி சார் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், எல்லாம் பாட போகிறாங்க, நீங்கள் தான் ஜட்ஜாக வரணும் ஃபஸ்ட்டு ஷோன்னு. ஓ வரனே அப்படின்ட்டார். அதே எனக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷோ ஏர் ஆனதுக்கப்புறம் அது கஷ்டமாகவே இல்லை சார். ஏரில் வர ஆரம்பித்த அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாகவே நிறையா மியூசிஷியன் ஸ்டேஜ்லேயே அங்கேயே வந்து சொல்லுவாங்க கேமராலேயே, என்னடா இன்னும் என்னை கூப்பிடலையே, என்னை எப்போ கூப்பிட போகிறேன்னு நான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த பாப்புலாரிட்டி ஒன்று. ரெண்டாவது சார், நிறைய பேர் அது வரைக்கும் முகம் தெரியாமல் இருந்தாங்க. அதாவது அவங்க பேர் தெரியும், ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. முக்கியமாக கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ்
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவுலேயே ஒரு திரை இசை டேலண்ட் ப்ரொமோஷன் ஷோக்கு கர்நாடிக் மியூசிஷியன்ஸை ஜட்ஜாக கூப்பிட்டது மொத சப்தஸ்வரங்கள் தான். அவங்க வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிலிம் மியூசிஷியன்ஸ் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு எக்ஸ்போஷர் அது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அவங்கள ஒரு கிளாசிக்கல் பாட்டு பாட வைக்கிறது, பசங்களையே கூட ஃபிலிம் பாடுங்க ஆனால் ஒரு ரவுண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து திரையில் வல்லாத பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா கற்றுக்கிறதுக்கு ஸ்கோப்பு. ஸோ எல்லா ஜட்ஜஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் ரிப்பீட்டடாக எல்லாம் வந்திருக்காங்க, 2-3 வாட்டி கூப்பிடுவோம், அப்போ கூட வருவாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, நிறைய ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்க டைமுக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா, ஐயோ எனக்கு இந்த டைமுக்கு வர முடியாதுன்னு சொன்னால் கூட அவங்களே இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பாங்க. அந்த மாதிரி சார் நான் போக வேண்டியது ஆனால் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், அவ்வளோ அதில் எல்லாருமே இன்வால்வ்டாக இருந்தாங்க அந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். சப்தஸ்வரங்கள் இந்த பங்கேற்பாளர்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நீதிபதிகளுக்கெலாம் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ்? நான் வந்து ஜட்ஜஸ்ட்டு தலையிட மாட்டேன். அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது. இது வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாங்களே காதில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் சொன்னால் தான் உண்டு, இங்கேருந்து கத்துனா கூட கேட்காது, நமக்கு கூட மைக் கொடுக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு கட்டம் அது. நான் ஒன்றுமே பேச மாட்டேன் சார். நான் கைட்லைனாக நான் சொல்கிறது, அது வந்து ஒரு போட்டி, அந்த 4 பேருக்குள்ளே யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். ரொம்ப மூஞ்சிக்கு நேராக ரொம்ப தப்பு சொல்ல வேண்டாம். தப்பாக இருந்ததுன்னா மார்க்கில் காட்டிக்கோங்க, கொஞ்சமாக அப்படி சன்னமாக சொல்லுங்கள். அவங்க சங்கடப்படுற மாதிரி சொல்ல வேண்டாம். வெளியில் வந்தக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அவங்கள்ட்ட. அவங்க சம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கேட்பாங்க, ஜட்ஜஸ்கிட்டே போய் கேட்பாங்க, சார் என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் போய் சண்டை போடுறது இல்லை, அவங்களே போய் கேட்பாங்க. இப்போ தான் அது ரிவர்ஸ் நடக்குது, எல்லாம் பேரண்ட்ஸ் போய் ஸ்டேஜ்லேயே சண்டை போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தையே போய் கேட்க சொல்லுவேன் நான், நீயே போய் கேளு, என்ன தப்புன்னு கேளுன்னா அவங்க சொல்லுவாங்க, இது பண்ண இல்லையா, இது நடந்தது இல்லையா அப்படின்னு. சிலது ஸ்டேஜில் சொல்லியிருந்தாலும் சிலது ஸ்டேஜுக்கு வெளியிலையும் சொல்லுவாங்க. அதே பார்ட்டிசிபெண்ட்டு அதை திருத்திக்கிட்டு இன்னொரு வாட்டி வந்து ஜெயிச்ச கதையெல்லாம் உண்டு. சூப்பர். ஸோ அதுதானே நமக்கு வேணும். ஸோ பேசிக் ஐடியா அதான், அந்த ஐடியா அச்சீவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ ஜட்ஜஸ் கிட்ட இன்டர்ஃபியர் பண்ணுறது அது சரியாக வராது. அந்த ஜட்ஜஸோட பழகிய அனுபவங்களை இன்னி வரைக்கும் உங்களால் மறக்கவே முடியாது சார், மறக்கவே முடியாது. யார் யாரோட பழகியது அப்படி சொல்லலாம்? நிறைய பேர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷலாக நான் சொல்கிறது பாலமுரளி சார். ஏன்னா அவர் எந்த டிவி ஷோக்கும் போகாதவர். தூர்தர்ஷன் ஒரு பெரிய பாண்டு சார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என்னோட குருன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு பெரிய பாண்டு. அவர் வந்து எங்கேயும் போகாதவர். நான் வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் கூப்பிட்டேன், சார் இந்த மாதிரி இது சினிமா ப்ரோக்ராம் தான் சார். ஏன் நான் வரமாட்டேன், நான் சினிமாவில் பாடியிருக்கேனே, நான் நாரதர் வேஷம் போட்டிருக்கேனே அப்படின்னாரு. சரி சார், இப்போ நீங்கள் வரீங்களா? வரேனே, என்ன சொல்லுன்னா, சார் இது 100வது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். இதெல்லாம் வந்து எங்கே இருந்தோம் யாரோ அப்படி மேலேருந்து அட்சதை போட்டது தான் நடக்கும். அவ்வளோ ஒரு தருணம். அண்ட் எஸ்பிபி சார், அவர் வாட்டி வர்றதா இருந்து வர முடியாமல் போய் அடுத்த வாட்டி அவரே வந்து அதை ரீஷெடியூல் பண்ணி வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்க வேண்டியவர் அப்படியே 2 ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணியிருந்தார். 2வது வரைக்கும் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்து அந்த குழந்தைங்க எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரியலி அமேசிங் சார். அதே மாதிரி அமர் சார், கங்கைமரன் சார். அமர் சார் வந்து ஒரு வாட்டி வந்தார், எல்லாம் நடந்துச்சு. அடுத்த இன்னொரு ஷோக்கு வந்து ஒரு ஜட்ஜு வர வேண்டியது. சில பேர் இருப்பாங்க இல்லையா, கடைசியில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியாது, என்னன்னே புரியாது. அப்படி தவிச்சு நான் நின்னப்போ டக்குன்னு அமர் சாருக்கு அடித்தேன். சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், ஒரு ஜட்ஜு நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அவர் கடைசி நிமிஷத்தில் காலை வாரிட்டார், எனக்கு இப்போ நீங்கள் வந்து காப்பாற்றணும்லாம் சொல்லாத, நீ கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னாரு. அந்த அன்பு அது ஒன்று போதும் சார் நமக்கு வாழ்க்கைக்கு. அவர் வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சார். அந்த ஒரு ஜட்ஜஸ் சப்தஸ்வரங்கள் ஆகட்டும், ராகமாலிகா ஆகட்டும், ஒவ்வொரு ஜட்ஜும் வரும்போது அவங்க அவ்வளோ இன்வால்வ்டாக. சிவசிதம்பரம் சார் இருக்கார், சீர்காழி சிவசிதம்பரம் சார். அவர் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் வாங்க சார் உங்களுக்கு வேறு கார் அனுப்புகிறேன்னு சொன்னால், நீ உன் கார் தான் அனுப்பணும் அப்படிம்பாரு. ஏன் சார்? நான் இல்லையா, அது பின்னாடி நீ நிறைய நாய் பொம்மை வச்சுருப்பேல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொம்மை, நீ உன் கார் அனுப்பு அப்படிம்பாரு. ஸோ இந்த பர்சனல் கனெக்ட் அது ரொம்ப எல்லாருமே ரொம்ப செரிஷ் பண்ணுவாங்க. டிகே கலாக்கா, சண்முக சுந்தரி அம்மா, அவங்க கலாக்கா ஜட்ஜாக கூப்பிட்டாலும் சண்முக சுந்தரி அம்மா கூட வருவாங்க. நான் சொல்லம்மா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கம்மா, நீங்கள் அவங்கள விட சீனியர், நான் உங்களை கூப்பிடாம அக்காவை கூப்பிடுறேன்னு சொல்ல, அதனால் என்ன, நான் அவளை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாண்டிங் இந்த ராகமாலிகாலே ஆகட்டும், சப்தஸ்வரங்களே ஆகட்டும். அண்ட் ஆல்சோ வெறும் ஜட்ஜாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும் அங்கே. சும்மா அவங்க வந்தாங்க டேபிளில் உட்காந்து மார்க் போட்டாங்கன்னு இல்லை,
அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எங்கள் மியூசிஷியன்ஸோட ஜாயின் பண்ணி பர்ஃபார்ம் ஒரு பர்கஷனிஸ்ட் ஒரு இப்போ சிவராமன் சார் உமையால்புரம் சிவராமன் சார் பழனிவேல் சார் வந்தாருன்னா எங்கள் மியூசிஷியன்ஸோட சேர்ந்து அவங்க வாசிப்பாங்க. அருமை. அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன் மியூசிஷியன்ஸ் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆகாயத்தில் பார்க்குற மாதிரி. விஜய் மேனுவல் சார்லாம் வந்து வாசி விஜய் மேனுவல் சார் வந்து என்னோட கீபோர்ட் பிளேயர் கீழே உட்காந்து வாசிச்சான், அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், என் கீபோர்டுக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தட் வி செரிஷ். அது போயிட்டே இருக்கும் சார். ஏன்னா இங்கே ஒரு 500 அங்கே ஒரு 300 ஆல்மோஸ்ட் 800 எபிசோட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோமா. ஸோ அது நிறைய அந்த மாதிரி மெமரிஸ் இருக்குது. சன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி தவிர பல பேட்டிகளும் கண்டிருக்கீங்களா சார்? அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பேட்டி வந்து நான் பேக் தான் சார், நான் ஸ்க்ரீனில் வந்ததே கிடையாது, எப்போவுமே வந்தது கிடையாது. QFR வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் வந்தது கிடையாது. பேட்டி வந்து ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு ரோல் ஆச்சு. எப்போன்னா 96 எலெக்ஷன்லையா 95 வந்து நியூஸ் டிவிஷன் ஃபஸ்ட்டு திறக்கிறாங்க. அப்போ தான் என்னையும் ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு ரோலில் போட்டாங்க. அப்போ நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வந்தது ப்ரெஸ் மீட்டில். முக்கியமாக சோ சார், மூப்பனார் சார், கலைஞர் சார். இல்லை அவர் பேச மாட்டார், ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்கார்றது நமக்கு ஒரு பெருமை இல்லை. அப்படி ஒரு ஃப்ரண்ட் சீட் கிடைக்கும் நமக்கு சன் டிவிங்கிறதுனால. அங்கே உட்காந்து அவர் பேசுகிறத ரசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மூப்பனார் சாரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். நான் முன்ன கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ சைக்கிள் சின்னம் இந்த இருந்தாங்க, ஃபஸ்ட் டைம் அவங்க லான்ச் பண்ணுறாங்க பார்ட்டி. எல்லோரும் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் வெளில வந்து நிற்கிறேன், அங்கே ஸ்டாண்டில் ஒரு சைக்கிள் இருந்தது. நான் வந்து சார் எனக்கு ஒரே ஒரு ஷாட், நீங்கள் இப்படி சைக்கிளில் இப்படி உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஷாட் எடுக்கலாமா? எல்லோரும் என் கேமராமேன்லாம் திட்டினாங்க, நீங்கள் தான் வாங்க போகிறீங்க, அவங்க ஆளுங்க விற்கிறாங்க வெளியில். அதெல்லாம் நான் கேட்குறேன், பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிடிக்கலாம் இல்லை, ஸ்டாண்டை எடுத்து சைக்கிள் எடுத்து ஒரு ரவுண்டு ஓட்டினார். அருமை. அவ்வளோ இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு கிடைச்சது சந்தோஷம், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எஸ்என்ஜி டியூட்டி போடுவாங்க, அந்த எலெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த போர்ட் டியூட்டி போடும்போது கனெக்ட் பண்ணி பேசுகிறது வெங்கையா நாயுடு சார், அப்போது முரசொலி மாறன் சார், இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணி பேசுறது கிடைக்கும். அந்த ஒரு 2 minutes சார் ஐம் ஹோல்டிங் த லைன், யூ கேன் ஆல்சோ ஹோல்ட் அப்படின்னு சொல்கிறதே நான் ஒரு பெருமையாக நினச்சிப்பேன். நானே இங்கேருந்து சத்தமாக சொல்லுவேன், ஐம் ஹோல்டிங் வெங்கையா நாயுடு சார் அந்த லைன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமை எனக்கு. இப்போ எல்லாருமே ஈஸி சார், அப்போ ரொம்ப யோசிச்சு பாருங்கள், இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். ஸோ அது ரொம்ப எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், இதெல்லாம் தானாக கிடச்சிது அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி முரசொலி மாறன் சார், அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அவர் சப்தஸ்வரங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பார். ஸோ கலாநிதி மாறன் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், இந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு குறையெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் அப்பாவோட ஃபேவரட் ப்ரோக்ராம், அவர் எங்கேயும் போக மாட்டார், 10 மணி ஆச்சுன்னா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு உட்காந்துருவான்னு சொல்லுவார். ஸோ அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண, அதை எங்கிட்டே கூட அவர் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை லிஃப்ட்டில் ஒரு தடவை சந்திக்கும், ரொம்ப பர்டிகுலராக ஒரு பையன் பாடினதை அந்த பாட்டை சொல்கிறாருன்னா பார்க்காம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த பையன் பாடினானே ரொம்ப நல்லா பாடினம்மா, ரொம்ப சின்ன பையன் சூப்பராக பாடினம்மா அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போல்லாம் நினச்சிப்பேன், சரி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த சமயத்தில் இருந்திருக்கு. நீங்கள் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஷோவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஷோ சார் எப்படி இருந்தது? ஷோ சார் ஆல்வேஸ் அ டெரர். என்னோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஷோ சார் வந்து ஆச்சி மனோரமா ஆச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அவங்க 95 வந்து அவங்க 1000 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க, கின்னஸ்க்கு போச்சு. ஸோ அப்போ 1000 திரை கண்ட அபூர்வ ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அவங்கள வச்சு ஃபுல்லாக அவங்களோட ஒர்க் டாக்குமெண்ட் பண்ணி அவங்களோட இன்டர்வியூ பண்ணி வாக்கத்தான் மாதிரி இன்றைக்கி பண்ணுறாங்களே இந்த மாதிரியெல்லாம் அப்போவே பண்ணினோம். லிவிங்ஸ்டன் சார் தான் வந்து இன்டர்வியூ பண்ணார், அவங்கள இன்டர்வியூ பண்ணார். ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்கள பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சோ சார் அப்ரோச் பண்ணேன். அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவரோட. வா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எங்கே அப்படின்னு அவர் கேட்குறதே பார்க்கணுமே, அட்டா புட்டான்னு இருக்கும், அப்பாடே படன்னு வச்சாச்சா, சரி ஓகே ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கடன்னு ஆட்சி பற்றி 4 லைன் சொன்னார். சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துட்டார். நான் உடனே இன்னொரு கேள்வி என்ன சொல்லணுமோ told it one time, I can't say it again or there is nothing more to add அப்படின்ட்டார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக சோ சார் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணது இங்கே ஜெயா டிவியில் மார்கழி மகோத்சவம் பண்ண ஆரம்பித்தப்போ தான் வந்து அவர் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணார்.
எவ்ரி இயர் கரெக்டாக அந்த ஒரு டிசம்பர் வரதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் 15 தேதி வாக்கில் கரெக்டாக துக்ளக் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துடும், சார் வந்து இன்விடேஷன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்விடேஷன் நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். நான் கொண்டு கொடுத்து அதை அவர் உட்காந்து பார்ப்பார், யார் யார் என்ன இன்னைக்கு அப்படிலாம் கேட்பார், யார் இல்லை ஏன் இல்லை எல்லாம் கேட்பார். கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது, இன்விடேஷன் மட்டும்தான், ஒரு வாட்டி கூட அவர் வந்தது கிடையாது. பட் ஐ திங்க் டிவியில் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவர் ஒளிபரப்பும் போது பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பார்ப்பார். அண்டு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இது பண்ணும்போது தான் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஏன்னா உள்ளே அந்த வெளில போயிட்டேன், திருப்பி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, என்ன உன்னை பார்த்தா செட்டே நடுங்க தான், ஒரே கத்தரையா, எல்லாரும் கேமராமேன்லாம் ஓடுறாங்களாமேன்னு. இல்லையே சார் அதெல்லாம் இல்லைன்னு, எல்லாம் தெரியும் எனக்கு, அப்படியெல்லாம் இருந்தால் தான் வேலை நடக்கும், எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, குட் அப்படின்னாரு. சரி ஏதோ ஒன்று ஐ மீன் அவர்கிட்ட இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஐ செரிஷ் அ லாட். இயல்பாகவே உங்களுக்கு அதிகமாக கோவம் வருமா? செட்டில் வரும் சார், செட்டில் வரும். சரியாக நடக்கலைன்னா, டைமுக்கு நடக்கலைன்னா கொஞ்சம் இப்போல்லாம் இல்லை, அப்போது நிறையா வந்துட்டு இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை இப்படி தொகுத்து வழங்குறதுல சேலஞ்சஸ் இருந்தது அவங்களுக்கு அப்போது? நிறையா சார். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஏன்னா டைமுக்கு நடக்காதுங்கிறது ஒன்று. ஸோ நம்ம ஷெட்யூல் பண்ணதுபடி நடக்காது. சில பேர் நம்ம கரெக்டாக ஒரு டைமுக்கு கூப்பிட்ருப்போம், பெரிய யாராவது ரொம்ப பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு டைம் வாங்கியிருப்போம். கரெக்டாக நீங்கள் 3 மணிக்கு வாங்க சார், 5 மணிக்கு விட்டுறோமோ, அந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காது நமக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் சமயத்தில் வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க, இல்லைம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சு ஐ ஹேவ் டு கோம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவ், அது மாதிரி சேலஞ்சஸ் நிறையா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சம்ஹவ் இந்த பெண் ஆணுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வேலை செஞ்சால் எல்லோரும் ஒன்று நினைக்கிறவனானாலும் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு அளவுக்கு மேலே கத்த முடியாது, ஒரு அளவுக்கு மேலே ஆர்டர் பண்ணி இது பண்ண முடியாது. அவங்க திமிருன்னு நினச்சிப்பாங்க, நம்ம கான்ஃபிடென்ஸை நம்ம சொல்லுவோம், அங்கே பார்க்குறவங்க நமக்கு திமிருன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஒரு சேலஞ்சாக. பட் ஒரு பெரிய அட்வான்டேஜும் இருந்தது சார், என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து என்னை இவெல்லாம் ஒரு டைரக்டர் அப்படி ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. அது மேபி பிகாஸ் ஐ ஆல்சோ ப்ரூவ் தெம் தட் ஐ கேன் டூ சம்திங், ஏதோ பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்பினதுனால என்னை நம்பி விட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை வந்ததில்லை, ஆண் பெண்ணுங்கிற அந்த ப்ராப்ளம்லாம் வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி குட்டி சேலஞ்சஸ் வந்தது. தொழிலாக நான் 2000க்கு அப்புறம் நான் வெளியில் வந்து நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங்க்குனா சேலஞ்சு தான், கமர்ஷியல்ஸ் வாங்குறது சேலஞ்சு தான், ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் கூட எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச், அது போயிட்டு தான் இருக்குது. பட் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரீனர் ஐ திங்க் அது பார்ட் ஆஃப் த கேம், பழகிடுச்சு அவ்வளோதான். அது இல்லைன்னா போர் அடிக்கும், எல்லாம் சுமூகமாக நடந்துச்சுன்னா என்ன ஏதோ தப்பாக இருக்கேங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அப்பாவோட பல திரைக்கலைஞரும் நெருக்கமாக பழகிருக்காங்க. ஆமாம். இதில் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க? நிறையா வந்தது வந்து பாலாஜி அங்கிள். அப்படியா? அவர் தான் நான் பார்த்து நிறையா பார்த்துருக்கேன். நாகேஷ் அங்கிள் அவர் வந்ததை விட நாங்கள் அங்கிள் வீட்டுக்கு போனது ஜாஸ்தி. அண்ட் கேபி அங்கிள் ஆஃப்கோர்ஸ், கேபி சார் வீட்டில் ராஜமாமி மீட் பண்ணதுக்கு போயிருக்கோம். கேபி அங்கிள் அப்பா வெளியில் மீட் பண்ணியிருக்காங்க, நிறையா வாட்டி வெளியில் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறது, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வர்றது, இந்த மாதிரி ரிமோட் சான்சஸாக யாரோ வந்திருக்காங்க சார். ஒரு முறை PS வீரப்பா சார் வந்திருக்காரு வீட்டுக்கு. ரொம்ப நான் என்னோட ரொம்ப சின்ன வயசில் எங்கள் பாட்டிலாம் போயிருந்தப்போ ஒரு தடவை வந்திருக்காரு. எனக்குலாம் பயம் அவர் பார்க்குறதுக்கு, ஐயோ இவரா அப்படின்னா நிஜமாகவே பார்க்குறதுக்கே மேசிவாக இருப்பார், ஜெய்ஜான்டிக்காக இருப்பார் அவர் பார்க்குறதுக்கே. எங்கள் அப்பா அப்படி இருப்பார், பத்தலாவா அவங்க பேர் பக்கத்தில் உட்காந்தாலே எனக்கு என்ன இது ஏதோ கடத் கஜன் இது மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய சின்ன நடிகர்கள் அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ராமசாமி மாமான்னு ஒருத்தர் இருந்தார், அவனை எப்போவுமே எம்எல்ஏவாக வருவார், இல்லைனா ஜட்ஜாக வருவார். ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்தார். சந்திரகாந்த் அக்கா அவங்க நிறையா வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஜெமினியில் வந்து நிறைய அந்த குட்டி நடிகைகள் நிறைய பேர் இருந்தாங்க, சகுந்தலா, சரோஜா, அந்த மாதிரி அவங்க எல்லாமும் நிறையா வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் எப்போவுமே உண்டு சார். அப்பாவுக்கு சுந்தரராஜன் சார், மேஜர் சார், கல்தூன் ஃபுல் ஷூட்டிங்க்கெல்லாம் அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நான் ஒரே ஒரு தடவை சிவாஜி சார் நேரில் பார்த்துருக்கேன், அந்த கல்தூன் ஷூட்டிங்கில் தான். அப்படியா? ஒரு முறை தான். அதுக்கு முன்னையும் பார்த்ததில்லை, அப்புறமும் பார்த்ததில்லை. அந்த ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். வி கோகுலகிருஷ்ணன் சார் அவங்கெல்லாம், இதெல்லாம் அப்பாவோட சர்க்கிள். அதுக்கப்புறம் யாரும்
எங்கள் அம்மாவுக்கு அந்த டச்சே கிடையாது. எவ்வளோ தூரம் விலகி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. ஏன் வந்துருச்சுன்னா திருப்பி அப்பா அங்கே போய்ட்டு வரோன்னு பயம் எங்கள் அம்மாவுக்கு. பாலச்சந்தருக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசியிருக்காரா? நிறையா சொல்லியிருக்காரு சார். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா யார்கிட்டையுமே வந்து அவ்வளோ அந்த ஃபிலிம் கனெக்ஷன் பற்றி பேச மாட்டார் என்ன தவிர. எங்கள் அக்காக்கெல்லாம் அது அவ்வளோ புரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டில் புரியாது. எங்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த ஷூட்டிங் போது இப்படி ஆச்சு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார். அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் கூட கேட்பேன், நீ வந்து எப்போவுமே வந்து அவங்களெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையாப்பா, எனக்கே வந்து அங்கிளை வந்து நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, நீ எதுக்கு அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டின்னு போகிற, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னா, அவர் என்ன இது நீ பாரு கல்யாணத்துக்கு கமல்ஹாசன் வருவான், ரஜினிகாந்த் வருவான், நீ வந்தன்னா எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி பண்ணுவார். பட் அங்கே போயிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும் கேபி சாரோட வீட்டுக்கு கல்யாணம்னா எவ்வளோ பேர் வருவாங்க அப்படி. பட் அதுலேயும் அவர் வந்து அப்பாவை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி பேசுவார். ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் அவ்வளோ ஒரு பாண்ட் அவங்க ஷேர் பண்ணி. ஆமாம், அவ்வளோ பாண்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வளர்ந்தப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அது, அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நிறையா பேசியிருக்காரு. அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணிக்கணும். எங்கள் அப்பாவை ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டார். ஸோ ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் இல்லை. ஸோ கொஞ்சம் விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் நாகேஷ் பாலாஜியோட நீங்களே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க? நாகேஷ் அங்கிள் வீட்டுக்கெல்லாம் நான் போகும்போது அங்கிளோட பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். பாலாஜி அங்கிளோட நான் ஜாஸ்தி இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஒன்ஸ் தான், ஜஸ்ட் ஒன்ஸ். அது கூட ஒரு வாட்டி எங்கள் அப்பா எல்ஐசிலேருந்து நாங்கள் எங்கள் அப்பாவோட பிக் பண்ணிக்கிறதுக்கு, நான் அலங்காரில் சினிமா பார்த்துட்டு வரேன், அப்பா எல்ஐசிலேருந்து என்னை பிக் பண்ணிக்கிறேன், இறங்கி நடந்து வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கு, பாலாஜி அங்கிள் காரில் போகிறாங்க. அந்த பக்கமாக நிறுத்திட்டு அவரோட டிரைவர் வந்து கூப்பிட்டார், பாலாஜி சார் கூப்பிட்றாரு, ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து கௌரவ பிஸ்தா, அதெல்லாம் வேணாம், நான் பஸ்ஸில் போய் நீங்கள் வந்து கட்டிட்டு நான் எனக்கு ஒரே ஆசை, அது பெரிய பிளைமவுத் கார் வச்சுருப்பார் அவர், அது ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளூ ஒயிட்டு, இப்படி பின்னாடி வாலெல்லாம் வச்சுருக்கோம். பாப்பா பிளைமவுத் சுமார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனில் கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அவர் ஒரு கேரக்டர். அவர் he always believed இந்த டேகை வச்சு என்கிட்ட யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மீன்ஸ் அவர்கிட்ட இந்த டேக் இருக்குது, இதை வச்சுன்னு எல்லாரும் வந்து என்னை கூப்பிட்டு போய் காட்டுங்க, என்ன அவர் மாதிரியே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருந்தார். நானே தான் சொன்னேன், நான் இதுக்கு முன்னே கூட சொல்லியிருக்கேன் பாரதி பாஸ்கர் பேசும்போது, நான் ஒரு கட்டத்தில் படிப்பெல்லாம் வேணாம், ட்ராமா போயிடலாம், ட்ராமா எழுதலாம், ட்ராமாவில் நடிக்கலாம், இப்படிலாம் கிளம்பினேன். என்னை அவர் சொன்னால் திருந்த மாட்டேன்னு சொல்லி என்னை நாகேஷ் அங்கிள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தான் சொல்ல வச்சார். அங்கிள் தான் சொன்னார் என்கிட்ட. அது ரொம்ப கேஷுவலாக அப்படியே தொல்லை கையெல்லாம் போட்டு, அப்புறம்டா என்ன சாப்பிட்டியா நல்லா எல்லாமே கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. எல்லாம் அங்கிள் 10th முடிச்சிட்டேன், ப்ளேயில் நடிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ட்ராமாலெல்லாம் நடிக்கலான்னு சொல்லி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, போகலான்னு இருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன்டா, இந்த ட்ராமாவில் நடிக்கிற பொண்ணுங்களெல்லாம் எல்லோரும் எப்படி பேசுவாருங்கன்னு எனக்கும் தெரியும், உங்கள் அப்பனுக்கும் தெரியும், உங்கள் அப்பனுக்கு அதை தாங்குகிற சக்தி கிடையாது, அதனால் அது வேணாம், நீ படி அப்படின்னாரு. நான் ஒன்று என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா சொல்ல வேண்டியதை அவர் சொல்லியிருக்காரு. குவைட்டாக கேட்டு வந்தேன் அன்றைக்கி. இல்லைனா அன்றைக்கே 10வது படிப்பு விட்டு நானும் இந்த மாதிரி ட்ராமா சுற்றி இருந்திருப்பேன். அதான் அவங்க அனுபவத்தில் அவங்க ஷேர் பண்ணது ரொம்ப டீசெண்டாக ஷேர் பண்ணார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு, எது சொல்லக்கூடாதோ அதை சொல்லலை. அந்த வயசுக்கு எனக்கு என்ன புரியணுமோ அதை கரெக்டாக சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்துருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருந்தார், ஒரு டாக்டர் சீதாவோட வெட்டிங்லலாம் ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருந்தார். அங்கிள் வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துட்டு எங்களோடையே வந்து வீட்டில் வந்துட்டு திருப்பி சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு சேர்ந்து போய் அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் நாகேஷ் அங்கிள் அப்பா. எந்த காலகட்டத்தில் இதை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க? மியூசிக் ப்ரொடக்ஷனுங்கிறது சப்தஸ்வரங்கள் தான் நான் சொன்ன மாதிரி. நான் கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அடையாளம், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சும்மா எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் மியூசிக் பேஸ்ட் ஷோஸ் மட்டும் பண்ணலாம் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் மேக்ஸிமம் மீடியா ஆரம்பித்தோம். ஸோ அன்னிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷோஸ் எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் மியூசிக்கோட. ஒரு லிட்டில் மாஸ்டர்ஸ்னு குழந்தைங்களுக்கு ஒரு டேலண்ட்டு, ராகமாலிகான்னா ஒரு இது மார்கழி மாவச்சம், கர்நாடிக் மியூசிக் ஐடல், ஹாரிவுடன் நான், இந்த மாதிரி எல்லாமே மியூசிக் பேஸ்டாக பண்ணணும். ஃபைன் ஆர்ட்ஸ், கல்ச்சர் அண்ட் மியூசிக் இது நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினச்சது. ஐ திங்க் இது பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக அது தவிர எதுவும் பண்ணதில்லை, ஜஸ்ட் மியூசிக் ஒன்லி, அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இசைத்துறை சம்மந்தப்பட்ட பல தகவல்களை நீங்கள் மேடைகளில் வந்து பகிர்ந்துக்கிறீங்க. முதல்ல நீங்கள் கேட்டதில் உங்களை ஆச்சரியப்படுத்திய தகவல் இது இசை சம்பந்தமாக? கவியரசரை பற்றினது, கண்ணதாசன் பற்றி.
கவியரசரை பற்றின தகவல்கள் எனக்கு அதிகமாக சொன்னது முதல்ல எம்எஸ்வி சார். எம்எஸ்வி சாரோட ஒரு பெரிய சீரீஸ் ஒன்று நான் ஒர்க் பண்ணேன். 13 வாரம் பண்ணினோம். அந்த 13 வாரத்தில் 2 கவிஞர்களை பற்றி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒன்று பட்டுக்கோட்டையார், இன்னொரு கவியரசர். பட்டுக்கோட்டையார் ரெப்பர்டாயர் பெருசு கிடையாதுங்கிறதுனால ஒரு 2 எபிசோடு. கவியரசரை பற்றி அவர் சொல்ல 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 எனக்கு அப்படியே பித்து பிடிச்சிருச்சு. எப்படி இப்படி ஒருத்தரால் எழுத முடியும்? ஐ மீன், எப்பவுமே அவர் கவிதைக்கு நான் அடிமைதானாலும் அது அவர் எழுதின விதம், அவர் எழுதின ஸ்பீடு, அவர் கோச்சிட்டு எழுதி போட்டார் அப்படின்னு சொல்கிற பாட்டெல்லாம் இப்படி இருக்குன்னா அப்போ அவர் ரசித்து எழுதின பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி யோசித்து யோசித்து எனக்கு அப்படியே கவியரசர் மேலே பித்து பிடிச்சிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் எம்எஸ்வி சார் தான். அண்ட் ஆல்சோ அவர் வந்து அவங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப எமோஷ்னல் பர்சன் எம்எஸ்வி சார். சென்ஸ் அப்படி சொல்லுவார். அவர் சொல்லும்போது அவர் கண்ணு கலங்கும், நம்ம கண்ணும் கலங்கும். ஆசையாக சொல்லுவார், குழந்தை மாதிரி கதையாக சொல்லுவார். ஸோ ஆக்சுவலி எனக்கு அந்த கதைகள் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. அவர்கிட்ட நான் கேட்ட அந்த முதல் கதை, அவர் என்கிட்ட சொன்ன கதை தான் வந்து இந்த ஆரம்பி சாரோட தான் அந்த சட்டி சுட்டதோட கதை தான் சொன்னார் எனக்கு. அவர் ஆரம்பி வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாராம் ஆலயமணி படத்துக்கு. பாட்டு வேணுங்கன்னா கண்ணாசன் இன்றைக்கி வரல, நாளைக்கு வரல தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் ஒரு நாள் புடுன்னு ஆரம்பி சார் வந்து நேராக கவியர் சார் வீட்டுக்கே போயிட்டாராம். என்னண்ணே நானும் பாட்டு கேட்டே இருக்கிறேன், நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறதுன்னு. இப்போ யோசிக்க வேணாமப்பா, ஒரு பெரிய சுச்சுவேஷன் சொல்லியிருக்கேன், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் யோசிக்க வேணாண்ணே, சட்டி சுட்டுச்சு கை விட்டுச்சுன்னு என்னதான் எழுதி கொடுங்கண்ணேன்னா அதையும் அப்படியே பல்லவியாக வச்சுட்டாரான். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கேட்டதடா, இதுதான் பல்லவி அப்படின்னாராம். எனக்கு இதை கேட்ட உடனே ஆனால் இந்த பாட்டு அவர் படத்தில் வரல, சரவணா பிக்சர்ஸ் யாரும் அந்த ப்ரொடியூசர் யாரும் ஜிஎன் வேலுமணி படத்தில். ஆனால் அவர் போய் கேட்டது வந்து யார் போய் கேட்டான்னு தெரியும், யார் போய் அந்த கதை தான் சொன்னார் எங்கிட்ட அவர். அது கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. இப்படி எல்லாமே ஒருத்தர் பாட்டு எழுதுவாங்க. பாட்டு உங்களுக்கே தெரியும், கம்போசிங்னா போய் ரூம் போட்டு யோசிச்சு அவர் எல்லா பாட்டும் இப்படி தான் எழுதியிருக்காருங்கிறத எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொன்னதுன்னா கங்கையம்மன் சார் தான். அவருடைய பயணத்தில் அவர் சொல்லுவார், நாங்கள் இப்படி எழுதினோம், இப்படி தான் நாங்கள் போட்டோம், இந்த பாட்டு இங்கேருந்து தான் நாங்கள் கம்போஸ் பண்ணோம், இப்படி தான் இந்த டியூன் வந்தது, எங்கள் அம்மாவோட பாட்டு அப்படின்லாம் அவர் சொல்லுவார் பாருங்கள். அது சான்ஸே இல்லை. அவர் ஒரு கிரேட் ஸ்டோரி டெல்லர். அவர்கிட்டேருந்து கேட்டு 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 தான் ஒருத்தர் மேலேயும் நமக்கு மரியாதை அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ 2 பேர் முக்கியமாக, ஒன்று எம்எஸ்வி சார் சொன்ன கதைகள், இன்னொன்று அமர் சார், அப்புறம் மனோபாலா சார். அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த கதைகள்லாம் நிறையா சொல்லுவார். கண்ணதாசன் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை சார், நான் அவர் 81 இறந்து போனார். 81 நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 10 வயசு எனக்கு. அப்போது பார்க்கவே வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வெரி கவியரசர்னால் எனக்கு என்ன சொல்கிறது, அவரோட அவர் பாட்டை பற்றி பேசணுன்னா எவ்வளோ நேரம் வேணால் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் சும்மா கூகுள் சர்ச் பண்ணாலும் வந்துடும், ஒரு 10 வரும் நான் கவியரசரை பற்றி பேசினேன். அது ஒரு ஃபினாமினல். அந்த மாதிரி எப்படி எழுத முடியும்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். நீங்கள் சந்தித்து பேசிய பாடலாசிரியர்கள் யார் யார்? சந்தித்து பேசினது ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. வைரமுத்து சார் 2-3 சந்தர்ப்பத்தில் சந்திச்சிருக்கேன். புலமை பித்தன் சார் நிறையா பார்த்துருக்கேன். அதுக்கு காரணம் வந்து சினிமா பாட்டு இல்லை, அவர் அப்போது அதிமுகவுக்கு கொள்கை பாடல்கள் எழுதிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து ஏடிஎம்கேக்கு பிரச்சார படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு, அம்மா இருந்த சமயத்தில். ஸோ அப்போ புலமைத்தனையோட நிறைய அரசியல் ஈடுபாடு உண்டா உங்களுக்கு? இல்லை, நிகழ்ச்சி துவப்பாக தான். இல்லை நிகழ்ச்சிக்காக தான். அவங்க ஏடிஎம்கே ஃபிலிம்ஸ், நான் சன் டிவியில் இருந்தப்போ டிஎம்கே ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் சாரோட ஃபர்ஸ்ட் மேயர் எலெக்ஷனோட ஃபுல் கேம்பெயின் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். ஸோ புலமை பித்தன் சார் சந்திச்சிருக்கேன். கவிஞர்கள்னு பார்த்தா ஆக்சுவலாக அவ்வளோதான் சார், வேறு யாரும் பெருசாக சந்தித்ததே கிடையாது. ஜெயலலிதா சந்திச்சிருக்கீங்களா? அந்த இதில் சந்திப்புன்னு சொல்லிட முடியாது. அது எங்கேயோ ஒரு தூரக்காக அவங்க இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். கமாண்டோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்க லேடி கமாண்டோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜெயலலிதா சந்திச்சிருக்கீங்களா? அந்த இதில் சந்திப்புன்னு சொல்லிட முடியாது. அது எங்கேயோ ஒரு தூரக்காக அவங்க இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். கமாண்டோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்க லேடி கமாண்டோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த லேடி கமாண்டோஸை பற்றி ஒரு ஃபில்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போது அனுராதா தினகரன் இருந்தாங்க. ஸோ அந்த லேடி கமாண்டோ ஃபில்ம் பண்ணின உடனே அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வே வி ப்ரெசென்டட் த ஃபில்ம், அந்த மியூசிக், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதை அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டும்போது நாங்கள் இருந்தோம், அவங்க அங்கே இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். அது ப்ளே பண்ண உடனே அவங்க மூஞ்சி அப்படியே சந்தோஷத்தில் மலர்ந்துருச்சு.
ஸோ அங்கே பேசிக்கிட்டு போது காமிச்சாங்க இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னா தூரத்துலேருந்து பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. அவ்வளோதான். தட் இஸ் தி ஒன்லி அசோசியேஷன் ஆர் ஒன்லி ஐசைட் ஐ ஹேட் ஆஃப் ஹர். மற்றபடி இல்லை. ஆனால் அவங்களுக்கு தான் ஃபுல் கேம்பெயின் ஃபிலிம்ஸ் 2 எலெக்ஷன் பண்ணியிருக்கோம். பண்ணோம், நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணோம். தேவா சார் ஒரு தடவை கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு, ஒரு தடவை புலம்பெத்தன்மையா எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன கவிஞர்கள் நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க. அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பெரிய இன்ட்ராக்ஷன் கவிஞர்களோட கிடையாது சார். லிட்ரேச்சர் கவியரசர் மட்டும்தான் அப்படி ஒரு மானசீகமாக ஒரு கான்வர்சேஷன் டெய்லி போய்கிட்டு இருக்கு. மெல்லிசை மன்னரோட உங்களுக்கு இருந்த இன்டராக்ஷனில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லலாம்? அவர் எங்களோட ராகமாலிகாவுக்கு வந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து லாங்காக. ஆக்சுவலாக நான் சப்தஸ்வரங்கள் இருந்தப்போ அவரை கூப்பிட்டப்போ அவரால் வர முடியாமல் போச்சு. ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அவருக்கு அன்றைக்கி உடம்பு முடியல, அன்றைக்கி வரல. ஸோ வேறு யாரையோ கூப்பிட்டேன். ஸோ ராகமாலிகாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்தார். அப்போ வந்து அவர் கூட டிஎன் கிருஷ்ணன் சார்னு வயலினிஸ்ட்டு, ஒரு கர்நாடிக் வயலினிஸ்ட், பெரிய சங்கீத கலாடி. ஸோ அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இது என்னென்னா இவருக்கு தெரியாது அவர் வராருன்னு, அவருக்கு தெரியாது இவங்க வராங்கன்னு, யாருன்னு தெரியாது. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்த உடனே பார்த்தாங்கன்னா அந்த சின்ன வயசு நீயாங்கிற மாதிரி சினிமா மாதிரி 2 பேரும் பாலிய நண்பர்கள். ஏதோ ஒரு சினிமாவில் இவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அவர் வாசிச்சிருக்காரு. உடனே 2 பேரும் அப்படியே கூடி மலையாளம் வேறு 2 பேரும் ஒரே பேசி ஹாப்பியாக இருந்தாங்க. அது வரைக்கும் எம்எஸ்வி சார்ட்ட ஒரு ரிஜிட்னஸ் இருந்தது. என்ன எனக்கு எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, இது என்ன ப்ரோக்ராம், நான் என்ன பண்ணணும்னு ஒரு ரிஜிட் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே போயிடுச்சு. அது என்னமோ நம்ம வீடு மாதிரி அப்புறம்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறத்துல இருந்து எப்பவுமே எம்எஸ்வி சார் என்கிட்ட அப்படிதான் இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய லக் எனக்கு. அண்டு அவர் சம்பவங்கள் சொல்லும்போது இப்போ எல்லாருமே கதை சொல்லாங்கன்னா அந்த ஒரு குட்டி சம்பவத்தை சொல்லிட்டு விட்டுடுவாங்க. இவர் அதோட தொடுக்கு எல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஆமாம் இதாச்சு, அதுக்கு முன்னாடி ஏதாச்சு, இது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னார்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டுக்கு யார் தெரியுமா கண்டக்ட் பண்ணால், நீ சொல்கிற நீ கேட்குறிய அந்த பாட்டை கோவர்தனம் அவர் தான் கண்டக்ட் பண்ணார். ஓ அப்படியா சார்னா கோவர்தனம் யார் தெரியுமா அப்படின்னு அது சுதர்சன மாஸ்டரை பற்றி கதை சொல்லுவார். ஹீ லவ் டாக்கிங் சார். அவருக்கு ரொம்ப, அதாவது தன்கிட்ட இருக்கிறத தானே வச்சுக்கணும்னு நினைக்காம எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்ச ஒரு பெரிய மேதை. ஸோ குழந்த மாதிரி அவர் பேசுகிறதா. ஸோ அவரோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து செரிஷபிள் மொமெண்ட்ஸ் தான். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, அவர் ஒரு உடம்பு முடியாமல் போனால் அந்த கடைசி நிகழ்ச்சி கூட ஆக்சுவலாக அவரோட கடைசி நிகழ்ச்சி கூட என்னோட ராகமாலிகா 500 நிகழ்ச்சி தான். அதுக்கு வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஹி பாஸ்ட் அவே. ஸோ அங்கே வந்தப்போ கூட அவருக்கு அவ்வளோ வீசிங் அவர் வாட்டவர் அந்த பைபாஸ் பண்ணியிருந்தது. அவரால் மூச்சு விட முடியல, பேச முடியல. ஆனாலும் வந்தார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்திருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அந்த அன்பெல்லாம் வந்து மியூசிக்னால நான் ஏர்ன் பண்ணது. வேறு என்னத்தை சொல்கிறது. எந்தெந்த இசையமைப்பாளர்களுடைய காதலி நீங்கள்? ஃபஸ்ட்டு ஜி ராமநாதன் சார். ஆல்வேஸ் அவரோட ஜீனியஸ் இன்னைக்கு வரைக்கும் யாரும் மேட்ச் பண்ணல. அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எதனால் சொல்கிறீங்க சார்? அது ஒரு நேர்த்தி சார். அது வந்து கட்டுக்கோப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான இசையை வந்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பாதை வந்து இன்றைக்கி எல்லாரும் எஸ்பிபி சாரோட பாஷையில் சொல்லணுன்னா, அவங்க போட்டு வச்ச ரோட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி பென்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாரு அவர். ஆக்சுவலாக எம்எஸ்வி சார் சொல்லுவார், நான் ஜிஆர் சார் சொல்கிறேன். அவர் போட்டு வச்ச பாதையில் தான் அத்தனை கம்போசர்ஸும் மாற்றி ஒருத்தர் மீடியன் கட்டினாங்க, ஒருத்தர் ஓரமாக பார்க் கட்டினாங்க, ஒருத்தர் ரோடு மேலே இன்னொரு ரோடு போட்டாங்க, எல்லாம் சரி. ஆனால் அந்த விதை அவர் போட்டது அந்த மாதிரி. ஸோ ஜிஆர் சார் தான் என்னோடய ஃபேவரட். வெறும் கிளாசிக்கல் மியூசிக்காக போய்கிட்டு இருந்த மியூசிக், தமிழ் ஃபில்ம் மியூசிக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் கமர்ஷியல், அதாவது அதை கெடுக்காமல் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்தவர். அதை பின்பற்றி தான் வந்து எம்எஸ்வி சார் வந்து அப்படியே மெல்லிசை அப்படின்னு வந்தவர். அதுக்கப்புறம் கேவிஎம் சார் இதையும் போடலாம் அதையும் போடலாம்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபிலிம் மியூசிக்கோட மெட்டமாஃபிசஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். அது திடீர்னு ஒரு நாள் மாறிடல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் ஆணி அவர் தான். ஸோ ஜிஆர் தான் என்னுடைய முதல் ஆர் ராதர் பர்மனண்ட் அட்ராக்ஷன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தர் ஒரு குவாலிட்டிங்கனாலும் 3 ஜாம்பவான்கள் அப்படின்னு நான் கொண்டாடுறது மெல்லிசை மன்னர்கள், கேவிஎம் சார், ராஜா சார். இவங்க 3 பேர் தான் என்னோட மேஜர்
இன்ஸ்பிரேஷன். ஜிவி ராமநாதன் இசையமைத்த பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? ஆஹா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல பெஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே சொல்கிறது மாசிலா நிலவேனம். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. அந்த மாதிரி ஒரு பாட்டு கிடையாது. மாசிலா நிலவேனம் வந்து ஒரு 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 டிக்ஷனரி மாதிரி. ஒரு பாட்டை எப்படி கம்போஸ் பண்ணணும், எப்படி அதுக்கு தாளம் மாற்றணும், எப்படி ராகம் மாற்றணும், அதை வந்து படத்தோட கதையோட மூடோட எப்படி கன்வே பண்ணணும், இது எல்லாத்துக்கும் அது ஒரு பாடம் மாதிரி மாசிலா நிலவேனம். ஸோ மாசிலா நிலவே மை ஃபேவரட். முல்லை மலர் மேலே, யாரடி நீ மோகினி. யாரடி நீ மோகினி வந்து 1000 பேர் இன்றைக்கி ஃபியூஷன் அட்டம் பண்ணுறாங்க. அது அவர் அன்றைக்கே பண்ணிட்டார். 50ஸ்லேயே அவர் வந்து ஃபியூஷன் ஒரு கலக்கி அவர் பண்ணிட்டார். ரகு அண்ணா சொல்லுவார், ரகுராம் மாஸ்டர் சொல்லுவார், அந்த டான்ஸை கம்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க பட்ட பாடு அப்படி பண்ணியிருந்தார் அவர் மியூசிக்கு. அவர் ஒரு ஸ்டைலும், அந்த ஒரு ஸ்டைலுக்கு நாங்கள் ஒரு டான்ஸை பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாதிரி எல்லாரையும் வேலை வாங்கினார் அவர். அந்த மாதிரி அப்படி ஒரு டீம் இல்லை சார். ஸ்ரீதர் சார் இருந்தார், இவங்க இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அது 2 சாங் என்னோடய ஃபேவரட் ஜிஆர் சாரோட. அஃப்கோர்ஸ் எல்லாமே அவருடைய எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். ரேர்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வரலட்சுமி அம்மாவோட பார்க்காத முகங்களை எல்லாம் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவர் ஜி ராமநாதன் சார். ஸோ அவர் தான் ஆல் டைம் கிரேட். எம்எஸ் விஸ்வநாடைய பாட்டில் எது ரொம்ப பிடிக்கும்? ஐயோ, அதெல்லாம் சொல்லவே முடியாது சார். எவ்வளோ பாடல்கள் இருக்குது, எக்கச்சக்கம். எனி டே நெஞ்சம் மறப்பதில்லை, அது முதல்ல வந்து நிற்கும். மெல்லிசை மன்னர்கள்னு சொன்னால் நிறைய பாடல்கள். நெஞ்சம் மறப்பதில்லை ஃபஸ்ட்டு. நாளை இந்த வேலை பார்த்து அவர் தனியாக வந்து இசையமைக்க. அப்புறம் ஆக்சுவலாக என்னோடய மெல்லிசை மன்னர்களாகட்டும் மன்னராகட்டும் அவரும் ஸ்ரீதர் சாரோட காம்பினேஷனில் எல்லா பாட்டும் பிடிக்கும். ஆமாம், எல்லா பாட்டும். அது எப்படி தான் அவங்களுக்கு அமையுமோ, அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ மாதிரி, அது எப்படி அமையுமோ தெரியாது. எல்லா பாட்டுமே சூப்பர். அது அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது விஸ்வநாத ராமமூர்த்தி ஆகட்டும், எம்எஸ்வி சார் ஆகட்டும். மெல்லிசை மன்னர் சொன்ன மாதிரி இளையராஜான்னு சொன்னோடனே முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டு இது. எனக்கு வந்து பர்சனல் கனெக்டுங்கிறதுனால நான் எப்போவுமே நாதமென் ஜீவனே சொல்வேன். ஏன்னா அதோட வரிகளும் சரி, அதோட பாடின விதமும் சரி, அது வந்து ரொம்ப இசையோட கனெக்ஷனராக இருக்கிறதுனால பிடிக்கும். அதே மாதிரி தான் அமுதே தமிழே அழகிய மொழியே. பட் மற்றபடி ராஜசாரோட ஆர்கஸ்ட்ரேஷன், அதாவது ராஜசார் சாங்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு 5ஆக பிரிச்சுப்பேன். டியூனுக்காக இந்த பாட்டு, ஆர்கஸ்ட்ரேஷனுக்காக இந்த பாட்டு, ஸ்ட்ரிங்ஸுக்காக இது, ஃப்ளூட்டுக்காக இது, அப்படி பிரிச்சுக்கலாம். நான் என்னோடய பாணியில் சொல்லணுன்னாக்கா ஒன்றுத்தில் ஒரு மேஜிக் இருக்கும். ஸோ ரெப்பர்ட்டாயர் அவ்வளோ பெருசு இல்லை சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 படம். ஒரு படத்துக்கு மினிமம் 3 பாட்டு போட்டுக்கோங்க. குறைஞ்சது 1ஆவது ஹிட்டுன்னு வச்சுக்கோங்க. 3000 பாட்டில் நம்ம எங்கே போய் சூஸ் பண்ணுறது? அதெல்லாம் சான்ஸே இல்லை. எனி டைம் இந்த பாடல்கள்லாம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு ஆஸ்பெக்ட் அது சொல்லி நம்ம ரசிக்கலாம். நாதமென் ஜீவனை பாட்டுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அப்படி இசையை இருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன் அப்படின்னு அதில் ஒரு வரி வரும். அது நான் எனக்கு சொல்கிறதா நினச்சிப்பேன். எனக்கு சாப்பாடு கூட நீங்கள் போட வேண்டாம், டீ காஃபி எதுவும் கொடுக்க வேண்டாம், நம்ம பாட்டை கேட்டு ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் நான் பாட்டுக்கு இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு மை லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மியூசிக். அண்ட் கரெக்டாக அதை அந்த ஒரு வரியில் எழுதுனாங்களோன்னு எனக்கு தோணும். ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப தோணும். அதே மாதிரி தான் அமுதே தமிழில் நான் சொன்னதும், என் கனவும் நினைவும் இசையே, இசை இருந்தால் மரணம் ஏது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரிகள்லாம் கனெக்ட் பண்ணும். அதுக்காக தான் அதெல்லாம் பிடிக்கும் சார். ரொம்ப அபூர்வமான கம்போசிஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல்கள் எது? அபூர்வமான காம்போசிஷன்னு சொல்கிறத விட எந்த மியூசிக்லையும் இல்லாத டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அப்படி எல்லா கம்போசர்ஸ்க்கும் இருந்திருக்கு. 2-3 சொல்கிறேன், டக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ரேராக இருக்கும். இது வந்து ரெகுலராக நீங்கள் கேட்குற மாதிரி இருக்காது. ஜி ராமநாதன் சாரோட 1000 தலை வாங்கிய அபூ சிந்தாமணின்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து காதலாகினேன்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி யோசிச்சிருக்கவே முடியாது. அது வந்து 45 50 அந்த படம் ஞாபகம் இல்லை. அந்த சமயத்தில் என்ன இவருக்கு மண்டையில் என்ன போச்சு, இந்த நாள் மனுஷனா இல்லை வேறு ஏதாவதான்னு தோணும். அப்படி இருக்கும். சாதாரண பாட்டு. அதில் வந்து இன்றைக்கி இவங்க பேசுகிறாங்களே, திஸ் கார்ட் ஹேஸ் டு மூவ் ஹியர் கோஸ் டு த மைனர்மே, ஒன்றும் அவ்வளோ பேசவே இல்லை. அவர் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டார் அந்த பாட்டு. கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி மெல்லிசை மன்னர்கள் வந்து சந்தோஷமான பாட்டை கேட்டால் ஓன் அழுவும் தெரியுமா, ஏனே தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, நம்மளை என்னமோ பண்ணுதுன்னு. அந்த மாதிரி இந்த மன்றத்தில் ஓடி வரும்.
அது கேட்டால் என்னையா பண்ணி வச்சுருக்காங்க இவங்க வாய்ஸ் அது என்னமோ நடக்கும். அதான் சொன்னேனே அந்த ஸ்ரீதர் சார் மேஜிக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி அதில் ஏதோ ஒன்று நடக்கும். அவங்க ஜானகியம்மா பாடும்போதும் சரி, இவர் பாடும்போதும் சரி, போலீஸ்காரன் மேலே எல்லா பாட்டுலேயும் அது நடக்கும். கேவிஎம் சாரோடைய இதய கமலம் ஆல்பம் அது மாதிரி இன்னொன்று வரவே வராது. அது ஒன் அண்ட் ஒன்லி கேவிஎம் சார். கேவிஎம் சார் மாதிரி ஒரு பியூரிஸ்ட், ஒரு கிளாசிக்கல் மியூசிக்னு எடுத்தார்னா அதுலேருந்து வெளில போகக்கூடாதுன்னு நினைப்பார். அவர் கூடவே தூண் மாதிரி புகழேந்தி சார். அப்படி நினைக்கிறவர் அந்த மாதிரி ஒரு ஆல்பம், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நான் தோள் கண்டேன் தோளே கண்டேன், மலர்கள் நினைந்தன பணியாலேன்னு அந்த ஒரு ஆல்பமில் அவர் காட்டிருக்கிற வெரைட்டி அது ஒன்று போகிறோம். கேவிஎம் சார் யார் எல்லாரும் கேவிஎம் சார்னா திருவிளையாடலை சொல்லுவாங்க, இல்லைன்னா தில்லன மோகனாமலை சொல்லுவாங்க. நான் இதே கமலத்தை சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் அவர் தான் அவரோட ஜான்ரு. இதுதான் வித்தியாசம். ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவர் பண்ணியிருப்பார். வி குமார் சார் என்னோட ஒன் மோர் ஃபேவரட் கம்போசர். அவரோட உன்னிடம் மயங்குகிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச பாப்புலர் பாட்டு. எனக்கு அவரோட ரேர் சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். வாழ்வில் சௌபாகியம் வந்ததுன்னு தூண்டில் மீனில் ஒரு பாட்டு இருக்குது, அது ரொம்ப ரேர் சாங், அது ரொம்ப பிடிக்கும். ராஜா சாரோட ரேர் சாங்ஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டு சார், அது நம்ம பேசினா இன்றைக்கி முடிக்க முடியாது. எக்கச்சக்கமாக இருக்குது அவரோட ரேர் சாங்ஸ் லிஸ்ட்டு. ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. வெறும் ராஜா சாரோட ரேர் சாங்ஸ் மட்டும் எடுத்து ஒரு 30 பாட்டு சூஸ் பண்ணி ஒரு லைவ் ஷோ பண்ணணும்னு ஆசை. அதுக்கு அவரையும் கூப்பிடணுன்னு ஆசை. பார்க்கலாம், நடந்ததுன்னா சந்தோஷம். உங்களுடைய பார்வையில் தமிழ் சினிமாவில் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ்னு யாரை சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வி குமார் சார் தான் சொல்லுவேன். அவருக்கு உரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கல, அன்றைக்கும் கிடைக்கல, மகா திறமசாலி இன்றைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு அவர் புகழ்பெற தொடங்கிய காலகட்டத்தில் இளையராஜா வந்துட்டார். இன்னும் இளையராஜாவுடைய வருகை ஒரு வருஷம் தாமதப்பட்டிருந்தா கூட இன்னும் பெரிய இடத்த குமார் தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று குமார் சார் ரொம்ப அவுட் ஸ்போக்கனும் கிடையாது. உங்களுக்கு தான் தெரியுமே, தானாக போய் எதுவும் கேட்கவும் மாட்டார், ஒரு இடத்துல போய் இது பண்ணாட்டார். யாராவது பாராட்டினாலும் அது நான் இல்லை விரும்பார். அப்புறம் எங்கே வர்றதையாவது வாங்கி வச்சுக்கணும். அவரோட பழகி இருக்கீங்களா? நிறைய ஒரு இதே தான், இந்த மனோரமா ஆட்சி ப்ரோக்ராம்காக தான் அவரை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். அப்போவே அவர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஆமாம், சொர்ணா இன்னமும் டச்சில் இருக்காங்க, அவர் சன் கூட டச்சில் இருக்காங்க. அப்போவே அவர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த ஃபீல்டு தான். அப்போவே அவர் படமே பண்ணலை. நான் சொல்கிறது 96 நான் அப்போ ஆல்மோஸ்ட் அவர் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அசந்து போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? நான் இல்லைங்க, அது யாரோ பண்ண பாட்டுங்கிற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு யோசித்தேன். ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். அண்ட் அவரோட யதார்த்தமான அவர் ஒரு சம்பவம் சொன்னார். எம்எஸ்வி சாரை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஏதோ ஒரு பாட்டுக்காக எம்எஸ்வி சாரை பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. அவர் எம்எஸ்வி சாரை பார்க்கறதுக்கு ரெடியாக கிளம்பிட்டு இருந்தாராம். பார்த்தானா எம்எஸ்வி சார் அவர் சொல்லுவார், வி குமார் சார் வேட்டியெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு எம்எஸ்வி சார் வேகமாக வந்துட்டு இருந்தாரா குடுன்னு. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. பார்த்தனா நேராக கட்டிக்கிட்டாராம். ஏன்னா அவர் உன்னிடம் மயங்குகிறேன் பாட்டை கேட்டுட்டு இது யார் பண்ணது, நான் அவனை பார்க்கணுன்னு சொல்லி அவர் குமாரை பார்க்க வந்திருக்காராம். ஸோ இவர் அண்ணே நீங்கள் வந்துட்டீங்களான்னு இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு காட்சியாக நீங்கள் தான் டேரக்டரா சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு காட்சியாக யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்து மனம் திறந்து பாராட்டுவார். ஐயோ, அதான் சொல்கிறேன் சார், அவர் குழந்தை சார், அவர் பயங்கர குழந்தை. உங்கள் காதலா ஷூட்டிங் போது இங்கே ஈசிஆரில் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணாங்க, ஏவிஎம்மில் ஷூட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நான் கமல் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரை வச்சு ஒரு டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவரை ஷூட்டிங்கு பின்னாடியே வால் பிடிச்சி நம்ம தான் போகணுமே, ஷூட்டிங் வால் பிடிச்சிட்டு போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷார்ட் 2 நிமிஷம் தான், அந்த கேப்பு ஷார்ட் சீன் சேஞ்ச் பண்ணாங்க பாருங்கள். இவங்க எல்லாம் சுற்றி உட்காந்துப்பாங்க டேபிளில், அவர் உட்காந்துருப்பார் எம்எஸ்வி சார். இவங்க தாளம் போட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. டட் காத்திருந்த கண்களே அப்படிம்பாரு. அவர் என்ன, யார் பாட்டு சார், உங்கள் பாட்டு சார், அந்த மாதிரி அவர் சார் உங்கள் பாட்டு தான் சார் அப்படி. அப்புறம் வேறு யாரோ சொல்லுவார், வேறு ஏதோ ஒரு பாட்டு பாடணும், இது யார் ராஜாரா, சூப்பர் நல்ல பாட்டில் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது சார், யோசிக்கவே முடியாது. எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பாட்டு பண்ணியிருக்காரு. ஐயோ, அமேசிங் மேன். அப்படியே டி.கே. ராமமூர்த்தி சார் கூடவே தான் இருந்தாருன்னா அவர் வேறு டைப்பு, டோட்டலி அவருடைய ஆங்கிளே வேறு. பிஆர் கொஞ்சம் கம்மி கிடையாது சார், 0. நீங்கள் என்ன ரொம்ப கௌரவமாக சொல்கிறீங்க. அவருக்கு அது வரவே வராது, எவ்வளோ கெஞ்சினாலும் வராது அவருக்கு. அவர் வேணான்னு நினைப்பார். எதுக்கு அவர் ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டரில் ஒரு ஞானி. கரெக்ட். அவர் வேறு சார். அவரோட வயலின்
அது வாய்ப்பே இல்லை. அந்த சோலோ வயலின்லாம் இன்றைக்கி வரைக்கும் யாரும் அந்த மாதிரி டச் வாசித்து நான் கேட்டதில்லை. அப்படி வாசிப்பார். ஸ்ட்ரிங்ஸ் கண்டக்ட் பண்ணார்னா இன்றைக்கி எல்லாம் கிளிக் போட்டு மெட்ரோனோமில் போயிட்டு நாங்கள்லாம் சாங்ஸ் எடுக்கிறோம். அவர் கை ஆட்டி ஸ்ட்ரிங்ஸை கண்டக்ட் பண்ணால் மெட்ரோனோமில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேர்த்தி. அது ஒரு டைப் ஆஃப் மேதை. அப்படியே அவர் பாட்டுக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அந்த டைப்பு அப்படியே போயிட்டார். அவர் ஆனால் பெரிய ஜீனியஸ். அவர் 89 வயசு அவருக்கு அடுத்த வருஷம் 90வது பர்த்டேன்னாங்க. அப்போ நான் வந்து அவரை கூப்பிட்டேன். ஏதோ ஒரு ஸ்பெஷலுக்காக எதுக்கோ கூப்பிட்டேன். பிபிஎஸ் சாரும் வர்றாரு, நீங்களும் வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அன்றைக்கி நான் நீங்கள் வாங்கன்னு தான் சொன்னேன். அவர் வயலின் எடுத்துகிட்டு வந்தார். வயலின் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ வாசிச்சார். ஷர்ட் கட்டியிருப்பார், இங்கே வடு இருக்கும், பைபாஸ் பண்ண வடு வாசித்தார். அந்த வாசிப்பு இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்களால் கூட வாசிக்க முடியாது. அப்படி இருக்கும் ப்ரெசிஷன். அப்படி வாசித்தார். அந்த மாதிரி சார் அவங்கெல்லாம் தே லிவ்ட் ஃபார் மியூசிக். வேறு எதுவுமே தெரியாது. எம்எஸ்வி சாருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவருக்கு பிஸ்னஸ் பேச தெரியாது. அவர் சில சமயம் சில ப்ரோக்ராம் அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆமாம், அவர் சில சமயம் அவர் ப்ரோக்ராம் கூப்பிடும்போது நான் அவர்கிட்ட போய் எவ்வளோன்னு கேட்டால், அவர் சொல்கிற அமௌண்ட்டை கேட்டால் எனக்கே வெக்கமாக இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு நம்ம அவமானம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ கம்மியாக சொல்லுவார். அப்படி சொல்லுவார். அப்புறம் நான் சொன்னேன், என்ன சார் பரவாயில்லன்னு. இல்லை இது கரெக்டு, இது வச்சுக்கலாம், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிம்பார். இதில் எந்தெந்த மியூசிக் டைரக்டர்லாம் கண்டக்ட் பண்ணதை நேராக பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார். நிறைய பேர் பார்த்துருக்கேன். தேங்க்ஸ் டு அப்பா நிறைய ரெக்கார்டிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்திலே வந்து ஜிகே வெங்கடேஷ் அங்கிள் ஒரு பாட்டு, எனக்கு படம்லாம் ஞாபகம் இல்லை, ஐ திங்க் கன்னட படம்னு நினைக்கிறேன். அப்போவே நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எல்லாருமே உடனே கேட்பாங்க, அப்போ நீ ராஜா சார் கிட்டார் வாசிச்சது பார்த்தீங்கன்னா பார்க்கல, சத்தியமாக பார்க்கல. அது வேறு ஏதோ ஒரு கன்னட படம். இதில் எந்தெந்த மியூசிக் டைரக்டர்லாம் கண்டக்ட் பண்ணதை நேராக பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார். நிறைய பேர் பார்த்துருக்கேன். தேங்க்ஸ் டு அப்பா நிறைய ரெக்கார்டிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்திலே வந்து ஜிகே வெங்கடேஷ் அங்கிள் ஒரு பாட்டு, எனக்கு படம்லாம் ஞாபகம் இல்லை, ஐ திங்க் கன்னட படம்னு நினைக்கிறேன். அப்போவே நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எல்லாருமே உடனே கேட்பாங்க, அப்போ நீ ராஜா சார் கிட்டார் வாசிச்சது பார்த்தீங்கன்னா பார்க்கல, சத்தியமாக பார்க்கல. அது வேறு ஏதோ ஒரு கன்னட படம். அதுக்கு கன்னட படத்தில் கூட இளையராஜா இருந்திருக்கு. எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ நான் ஒரு 6 வயசு 7 வயசு. அப்போது லூயி ஃபிலிப்னு ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா ஒன்று இங்கே இருந்துச்சு. அவர் கூட்டிகிட்டு போவார். அவருக்கு நிறைய அந்த இவங்கெல்லாம் உண்டு. வெப்பேரி சர்ச்லேருந்து காயர் பாடுறவங்க கோரஸ் பாடுறதுக்கு போவாங்க. ஸோ அவங்க போகிறாங்கன்னா இவரும் போவார், கோஆர்டினேட் பண்ணதுக்கு போவார். ஸோ அப்போ என்னை கூட்டிகிட்டு போவார். நிறைய ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன். ஜிகே வெங்கடேஷ் சார் பார்த்துருக்கேன், சங்கர் கணேஷ் சார் பார்த்துருக்கேன், எம்எஸ்வி சார் பார்த்தது கிடையாது, ராஜா சார் பார்த்துருக்கேன். எப்போனா ரொம்ப லேட்டாக, முதல்லலாம் பார்த்ததில்ல. நான் அவரோட ரெக்கார்டிங் பார்த்தது வந்து இந்த வாசலிலே பூசணி பூ வச்சிருக்க செண்பகமே செண்பகமே அந்த பாட்டு தான் ரெக்கார்டிங் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நான் ஒரு குழந்தையா ரெக்கார்டிங் போயிருக்கேன். எம்ஏ சீனிவாசன் சார் குவாயர் இருக்கு இல்லையா, அதில் நானும் பாடிட்டு இருந்தேன் ஒரு குழந்தையா. அப்போ வந்து எல்வை தினா சார் இசையில் 7வது மனிதன் ஒரு படம் வந்துச்சு, ரகுவரன் சார். ஆமாம், ரகுவரன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் அது. அதில் வந்து எம்பிஎஸ் குவாயர், அதாவது என்ன சொல்லுவாங்க, சென்னை குவாயர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் போய் தான் கோரஸ் பண்ணோம். நாங்கள்லாம் தான் அந்த தந்தான தான் அந்த கோரஸ் எல்லாம் பின் பாட்டு, அதுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாமும் பார்த்துருக்கேன். இவ்வளோதான், இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் தான் பார்த்துருக்கேன். இளையராஜா கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதான் நான் தான் வாசலிலே பூசணி பூ மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அப்போவே வந்து இந்த ஸ்பிளிட் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஜானகி அம்மாவும் பாலசுவர் சேர்ந்து பாடின மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஐ திங்க் தனியாக எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ட்ராக்காக எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் போய் டேப் வந்த உடனேவே தனித்தனியாக பாடக்கூடிய ஞாபகம் இல்லை. ஏன்னா இது குவைட்ட 90 தான், 91 அப்போல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் மியூசிஷியன்ஸு சிங்கர்ஸ் எல்லாம் ஒன்றா பாடியே ஆக வேண்டிய கட்டாயம். ஆமாம். ஆனால் எனக்கு அந்த அவர் கண்டக்ட் பண்ணுறதை பார்க்குறத விட சந்தோஷம் எப்போ கிடச்சதுன்னா, அவரோட நான் ஷோ ஒர்க் பண்ணும்போது அந்த ரிஹர்சல், அவர் ஒரு 30 நாள் ரிஹர்சல் பண்ணார் பாருங்க. அந்த ஒவ்வொரு ரிஹர்சல்லையும் அவர் வந்து அந்த சாங் அவரோட ஷீட் வச்சுட்டு, அந்த ஷீட்டை வச்சுட்டு அவர் ஸ்ட்ரிங்ஸையும் ஆர்கெஸ்ட்ராவையும் கண்டக்ட் பண்ணுறதை பார்த்தது போதும், ஃபுல் மீல் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஹா, எப்படி இருக்கும். அதாவது சார் அவர் தேதி போட்டு எழுதி வச்சுருப்பார்ல, 78ன்னு ஷீட்டாக வச்சுருப்பாரு. அதை எடுத்து வச்சு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டா அன்றைக்கி என்ன கேட்டோமோ அது அப்படியே வருது. ஆமாம், இல்லை அது இதெல்லாம் என்னத்த சொல்கிறது, ஷீட் மியூசிக்கோட அழகு. நான் எப்போவுமே சொல்லுவேன்,
எம்எஸ்வி சாருக்கும் இவருக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ், எம்எஸ்வி சார் வந்து எழுத மாட்டார். சதா சார் கூட சொல்லுவார் சொல்ல இவங்க தான் பாடிப்பாங்க இல்லை வாசிச்சுப்பாங்க. அண்ட் எஸ்பிபி சாரும் சொல்லுவார், அவர் வாட்டி சொல்லும் போதே கரெக்டாக பாடிடணும், இல்லைன்னா அடுத்த வாட்டி டூனை மாற்றிடுவார். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைமே இல்லையா நான் இதானே சொன்னேன்னு வேறு சொல்லுவாராம் பாலசிலை. இல்லைன்னா நீங்கள் வந்து இதுதான் இல்லை நான் இதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு கோச்சிட்டு வேறு போயிடுவாராம். ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த 30 நாள் நான் ராஜா சார் அப்சர்வ் பண்ணது இருக்குல்ல, அது வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சார். அவரோட டிசிப்ளின், மியூசிஷியன்ஸ் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து நிற்கிறது, அவர் போய் உட்கார்றது, அன்றைக்கி வேலை அன்றைக்கி பாட்டு அந்த ஷீட் எடுத்து வச்சு பண்ணது, அது எதுவும் சரியாக ஏதோ ஒன்று எழுதணுன்னா அன்றைக்கி அப்படி டக்குன்னு அவரே எழுதுறது, அது ஆஹா நம்ம காலத்தில் ஐ திங்க் இட் எண்ட்ஸ் வித் ஹிம். இதுக்கப்புறம் யாரும் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டிசிப்ளின், அந்த ஷீட் மியூசிக், அந்த கான்செப்டே போயிடுச்சு. இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறதில்ல. என்ன வேணால் பண்ணி அதை எடிட் பண்ணி தான் இன்றைக்கி பாட்டாக வருது. நாட் கம்ப்ளைனிங், ட்ரெண்டு, பட் அது ஒரு அழகு தான் சார். அழகாக சீவி முடித்து பூ வச்சு போட்டு வச்சு அது ஒரு அழகு தானே, அந்த அழகு இருந்தது அதில். இளையராஜாவோட நான் அந்த ட்ராவலில் உங்களுக்கு இன்னி வரைக்கும் நினைவில் நிற்கின்ற ஒரு விஷயம் அது. அந்த ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் தான் நான் ஒழுங்காக அவரோட ஒர்க் பண்ணது. அதனால் அது எல்லாமே எவ்ரி மினிட் ஆஃப் த ட்ராவல், ஆல் தி 30 days ஐ வில் நாட் ஃபர்கெட். அண்ட் அவர் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அந்த ஷோக்கு. அப்போ அவர் முன்னாடி வந்து அவரோட ரேர் சாங்ஸ் எல்லாம் பாடணும்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன பசங்க, என்னோட ஹரிவுடன் நான் ஜெயிச்ச பசங்களெல்லாம் வச்சு பாட வச்சேன். ஸோ யூஸ்வலாகவே அவருக்கு வந்து அவரை உட்காந்து வச்சுட்டு பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணால் அவருக்கு பிடிக்காது, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். அன்றைக்கும் அப்படி தான் இருந்தார். இதெல்லாம் எதுக்கு, என்னை வச்சுட்டு என் பாட்டெலாம் தேவையா அப்படின்னு கேட்டார். ஆனால் உட்காந்து ஃபுல்லாக கேட்டார். கேட்டுட்டு போய் புரு அங்கிள்கிட்ட சொல்லியிருக்காரு, புருஷோத்தமன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கே மறந்து போச்சு இந்த பாட்டெல்லாம், நேற்றுக்கு அவங்கெல்லாம் பாடினாங்க, வானமழை போலே இதெல்லாம் பாடினாங்க அப்படின்னு சொல்கிறார். புரு அங்கிள் வந்து என்னை அடுத்த நாள் நான் ரிஹர்சல் போகிறேன், புரு அங்கிள் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், என்ன பண்ணேன், இந்த மாதிரிலாம் அவர் பேசுனதே கிடையாது, என்ன பண்ணேன் நேற்றுக்கு அப்படின்னார். ஒன்றும் இல்லை அங்கிள், இந்த மாதிரி பாட வச்சிடணும், ரொம்ப என்ஜாய் பண்ணாருமா அவர்னார். எனக்கு அது போகிறோம், அவரே சொல்ல வேண்டாம், வேறு யாரோ சொன்னாங்கல்ல அவர் என்ஜாய் பண்ணாரு, எனக்கு அதே போகிறோன்னு. ராஜா சாரோட பழகிறதுங்கிறதே வந்து அவரோட மியூசிக்கோட பழகிறது தான் எனக்கு அவரோட பழகிறது. பிகாஸ் அவரோட மியூசிக் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வேறு எதுவுமே சொல்லி கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் கியூஎஃப்ஆரில் ஒரு மியூசிக்கை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், நான் ஒரு ஸ்ட்ரிங்ஸை பற்றியோ இல்லை ஒரு ஃப்ளூட் பற்றியோ ஆர்கஸ்ட்ரேஷன் பற்றியோ பேஸை பற்றியோ இவ்வளோ பேசுகிறேன்னா நான் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கும் கற்றுக்கல. அப்போ எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு யோசிச்சு பார்த்தா ராஜா சாரோட பாட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஐ திங்க் அவர் தான் நான் அன்றைக்கி சமீபத்தில் அவரை மீட் பண்ணப்போ கூட நான் சொன்னேன், எங்கள் காதில் கேட்டுட்டு இருந்த வெறும் கல்யாணி காம்போதியெல்லாம் விலக்கி 76க்கு அப்புறம் என்னென்னமோ கேட்க வச்சிங்க சார், நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு குரு அப்படின்னேன். குருன்னெலாம் சொல்லாத அப்படின்னாரு. பட் நிஜமாவே அதுதான் பாருங்க, இன்றைக்கும் கேட்டு வியந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு பழைய பாட்டை ரீவைண்ட் பண்ணி கேட்டால் என்ன பண்ணியிருக்காருப்பா இந்த பாட்டில்ன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, எதுக்கு ஒரு பாட்டை இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி தான் பாருங்களேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியும் அப்படின்னு. அதை தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு பாட்டும் ஒரு பொக்கிஷம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார். அவ்வளோதான் சார், லாஸ்ட் நோன் கம்போசர் ஹூ கேன் டூ ரிட்டன் மியூசிக். ஐ திங்க் இனிமேல் யாராவது பிறந்து வந்தால் மேபி. ஏஆர் ரஹ்மான் பாடல்களே இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறையா பிடிக்கும் சார். அவரோட ரெட்ரோ எஸ்பெஷலி பிஃபோர் 2010 அது வரைக்கும் சொல்லலாம். நிறைய பாடல்கள் இருக்குது. அவரோட ஏர்லி டேஸில் நிறைய சாங்ஸ் பிடிக்கும். திருடா ஆல்பமே அமேசிங் ஆல்பம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன சின்ன ஆசை ஒளி மொழிமில் வருது, ஃபஸ்ட் டே அந்த பாட்டு கேட்குறேன். கேட்டப்பவே வந்து இது ராஜா சார் இல்லை, அது தெரியுது நமக்கு, இது யார் அப்படின்னு ஒரு குவெஸ்ட் வந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தது, அந்த ரீரெக்கார்டிங் இதெல்லாம் கேட்டும்போது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரஹ்மான் சாரோட ஏர்லி ஆல்பம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக திருடா அண்ட் குரு, இந்த அபிஷேக் பச்சன் நடித்த படம் அது, அப்புறம் அலைப்பாயுதே, கண்டு கொண்டேன். அவரும் ராஜீவ் மேனனும் சேர்ந்தால் ஒரு மேஜிக் வரும். அது ராஜீவ் மேனனோட மியூசிக் இன்ட்ரெஸ்ட்னால நினைக்கிறேன். மணி சார் காம்பினேஷன் அஃப்கோர்ஸ் எல்லாமே வரும். ரஹ்மான் சாரை வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ ராஜா சார் அளவுக்கு அவர் அவ்வளோ படம் பண்ணலை. இப்போது 10 வருஷத்தில் ராஜா சார் ஒரு 400-500 படம் பண்ணிருக்காருன்னா ரஹ்மான் சாரோட ஸ்பீடு வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம நிறைய கேட்க ஆரம்பித்தோம் அந்த சமயத்தில் தான்.
நான் அப்போ தான் மீடியாவுக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், கவுண்ட் டவுன்லாம் பண்ணுறேன். அப்போ வித்யாசாகர் சார், தேவா சார், எல்லாருமே எஸ். ராஜ்குமார் சார், சிற்பி சார், இப்படி எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வெறும் ரஹ்மான் சார்னு இல்லாமல் நிறைய பேர் கேட்க வேண்டியதாச்சு அந்த சமயத்தில். ரஹ்மானை பற்றி பேசும்போது 2010 நிறுத்திடுறீங்க. 2010க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் இசையமைத்த பாடல் உங்களுக்கு பிடிக்கலையா? அவ்வளோ ஈடுபாடு இல்லை சார் அந்த சாங்ஸ்லாம். ஏன்னா அவரோட ட்ரெண்ட் மாறிடுச்சு. எங்கே மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எங்க மாறிடுச்சு? ரொம்ப பாலிவுட் போனதுக்கப்புறம் அவருக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோர் பாலிவுட் அவர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஷேட்ஸ் இங்கே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில 2 வருஷம் அவரோட படம் வராமல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிலேயே டச் விட்டு போச்சு. அண்டு ரொம்ப டெக்னோ சாங்ஸு எனக்கு பர்சனலாக பிடிக்காது சார். ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரானே ஒரு பாட்டு இருக்குது, ஹரிசார், எங்கள் வாத்தியார் பாடின பாட்டு தான் ஹரிசார் பாடினது. ஆனாலும் எனக்கெல்லாம் அதெல்லாம் ரிலேட் பண்ண முடியாது, அவ்வளோதான். வயசாகிடுச்சின்னு வச்சுக்கலாம். நாங்கள்லாம் 80s ஜென்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் ரிலேட் பண்ண முடியும். தேவாவோட பழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்காங்க. அதான் சார், அந்த சமயத்தில் தான் இந்த அம்மாவோட சாங்ஸ் பண்ணும்போது பழகினதோடு சரி. அவரை மாதிரி ஒரு அக்காமடேட்டிவ் மியூசிஷியனை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் ஹீ இஸ் ஓகே, ஹீ வில் நெவர் சே நோ. அந்த மாதிரி ஒரு அக்காமடேட்டிவ் பழகிறதுக்கு தங்கமான. ஆஹா, அதான் சொல்கிறேனே, அவர் இவ்வளோ அக்காமடேட்டிவ். என்ன சொன்னாலும் ஓகேங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சிடலாம். எனக்கு பிடிக்கலை அந்த வார்த்தையை அவர்கிட்ட நான் கேட்டதே கிடையாது. நானே யோசிப்பேன், ஏன்னா என் கூட ஒரு பேரெல்லாம் சொல்லக்கூடாது, என் கூட ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் வந்தார். ஒரே ஆர்வம் கோளாறு, தேவாட்ட போய் இஷ்டத்துக்கு ஏதோ உளருவார். நான் நினச்சிப்பேன், இந்த உளரெல்லாம் இவர் தாங்கிட்டு இருக்காரு. அதாவது மியூசிக்கும் தெரியாது அந்த ஆளுக்கு, டைரக்ஷனும் தெரியாது, ஆனால் 2த்துலையும் கருத்து சொல்லுவார். அவர் 2த்தையும் கேட்டுட்டு பண்ணிடலாம் தம்பி, பண்ணிடலாம் தம்பி அப்படிம்பார். இவரு போய் அங்கே சிஎம்மோட ஆஃபீஸில் போயிட்டு, சார் நான் எல்லாம் சொல்லிட்டேன் மேடம், நம்ம நினச்ச மாதிரியே வரும்பார். அங்கே ஒன்றும் வராது, அவர் என்ன நினச்சாரோ அதான் வரும். அதானே தேவா சார் நிஜமாவே ஜெம் சார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கார். ஆமாம், இப்போ கூட ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு கல்யாணத்தில் பார்த்தோம், இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கார். நார்மல் பர்சன், இஸ் அ வெரி நார்மல் பர்சன். பின்னணி பாடகர்கள்லையும் பாடகிகள்லையும் உங்களுக்கு யாரோடலாம் நல்ல இருக்கு? ஃபஸ்ட்டு எஸ்பிபி சார். நான் அவர் தான் ரொம்ப முதல்லேருந்து நம்ம பழகி வந்தது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஹரிசார். ஹரிசார் ஆல்மோஸ்ட் எனக்கு வாத்தியார் மாதிரி தான். ஏன்னா எங்கே அப்படி ஒரு பந்தம்? ஹரிசாரோட நான் ப்ரோக்ராமுக்காக தான் சந்திக்கு பண்ணதான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயே என்னோட மியூசிக் இன்வால்மெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஹி பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. அதனால அவருக்குள்ளே ஒரு வாத்தியார் எப்போவுமே இருப்பார், ஒரு டீச்சர் ஒரு பரம்போட எப்போவுமே இருப்பார். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணால் உடனே டக்குன்னு அதை கரெக்ட் பண்ணுவார். உடனே பசங்களை கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி சொல்லி தருவார். அவரோட சாங்ஸ், அவரோட கசல்ஸ், அவருடைய ஹிஸ்ட்ரி, அவங்க அம்மா ஒரு மியூசிக் டீச்சர். ஸோ இந்த மாதிரி போய் ஹரிசரோட பந்தம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஐ ரியலி நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தேன் என்னோட மியூசிக்கை கொஞ்சம் திறந்து, இதெல்லாம் கேளு, இது கசல் கேளு, தும்ரி கேளு, பஜன் கேளு, இது கேளு, பாகிஸ்தானி கேளு, சூஃபி கேளு, இந்த மாதிரி என் காதெல்லாம் திறந்து கொஞ்சம் வைடன் பண்ணதுன்னா அந்த கண்டிப்பாக ஹரிசார் தான். இல்லைன்னா நான் வெறும் தமிழ் ஃபிலிம் மியூசிக்குன்னு போயிருப்பேன். அவர் தான் வந்து அதை பண்ணார். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் கூட ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னா தைரியமாக ஹரிசார்ட்ட ஃபோன் பண்ணலாம், அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாத்தியார் தான். அவர் ஒரு பர்ஃபார்மராக அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது வேறு, எனக்கு வாத்தியார் தான். அதனால் அது ஒரு ஸ்பெஷல் பந்தம். எஸ்பிபி சார் சொல்லவே வேண்டாம், அவரை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், டார்லிங் ஆஃப் த வேர்ல்டு அவர். ஸோ பாலு சார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நிறைய சந்தர்ப்பங்களில் மற்றவங்களுக்கு செய்யாததெல்லாம் எனக்காக செய்வார். அதாவது ஒரு ஸ்பெஷலாக டைம் ஒதுக்கணும், அதை முடியலை அப்படின்னா எனக்காக டைம் ஒதுக்குவார். முதலே சொன்ன மாதிரி தான், ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர முடியலன்னா அடுத்த வாட்டி எப்போ வரணுங்கிறத நீ சொல்லு, அது நான் வேறு என்ன இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வரேன் பாரு. ஸோ அந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அண்டு அவருக்குள்ளே எவ்வளோ இருக்கும், ஆனால் யார்கிட்டையுமே அதை காட்டினி நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு கோவம் வரும், ஹியூமன் பார்க்கவே முடியாது சார், சான்ஸே இல்லை. அண்ட் அக்காமடேட்டிங் த மியூசிஷியன்ஸ், அது வந்து அவர்கிட்ட நீ எத்தனை பேர் கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டேஜ் ஏறினா தப்பா வாச்சா திரும்பி முறைக்கிறதும் குதிக்கிறதும் வந்து அப்படி சொல்லி பேர் சொல்லுவார் சார். அதெல்லாம் வந்து தெய்வம் மாதிரி அவர், அந்த மாதிரி ஒரு ஆள். அண்ட்
இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற இந்த கியூஎஃப்ஆரே கம்ப்ளீட்டாக அவரோட ஆசீர்வாதம்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். எப்படி எம்எஸ்வி சாரோ அந்த மாதிரி எஸ்பிபி சார் எவ்வளவோ ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காரு. எம்எஸ்வி சாரோட ஒர்க் பண்ண ஸ்டோரிஸ், சுஷீலா அம்மாவோட ஸ்டோரிஸ், ஜானகி அம்மாவோட ஸ்டோரிஸ், இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறது. அவரோட தெலுங்கு ஷோஸில் அவர் ஒரு தடவை அவரோட ஈநாடு டிவியில் வந்து நான் வந்து என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் எல்லா பாட்டும் மனப்பாடமாக பாடுவேன். லிரிக்ஸும் தெரியும், டியூனும் தெரியும், பிஜிஎம்லேருந்து அப்படியே ஃபுல்லாக பாடுவேன். ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு பையன் தெலுங்கில் வந்து ஏதோ ஒரு பையன் தப்பாக ஏதோ பாடியிருக்கான். பாடி முடித்த உடனே அவர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறாரு, நான் அங்கே இல்லவே இல்லை, நான் இங்கே இருக்கேன், கமெண்ட்டில் சொல்கிறாரு, இதை மட்டும் நீ தமிழில் போய் பண்ணியிருந்தீன்னா அங்கே சுபஸ்ரீன்னு ஒருத்தி இருக்கா, அவள் உன்னை எடுத்து வீருன்னு வீறி இருப்பான், அவகிட்டலாம் தப்பே பண்ண முடியாது, ஜாக்கிரதையாக பாடணும் அப்படின்னாரு. நான் நினச்சிட்டேன் எங்கேயோ என் பேரை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி இன்டெட்டட் டு ஹிம். கியூஎஃப்ஆர் ஆரம்பித்தப்பறம் அப்போ கோவிட் லாக்டவுனில் அவ்வளோ வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புவார். இந்த பாட்டு நான் கேட்டேன், நீ பண்ணியிருந்த, நீ இந்த தகவல் சொன்னேன், அதுக்கு அடுத்த வாட்டி இந்த பாட்டை பற்றி பேச இதையும் சேர்த்து சொல்லு, இப்படி கூட ஒன்று நடந்தது அது கூட பண்ணும்பொழுது, அந்த பையன் ரொம்ப நல்லா பாடுறான், அந்த பையனுக்கு என்னோடய விஷஸை சொல்லு, நீ வெறும்னா கம்போசர்ஸை பற்றி மட்டும் பேசுகிற, கவிஞர்களை பற்றியும் பேசணும், அவங்க தானே பாட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இன்புட்ஸ் கொடுப்பாரு. எவ்வளோ சொல்லியிருக்காரு. அந்த கரெக்டாக அந்த 200th எபிசோடு போது தான் அவர் காலமானார். உலகத்துக்கு காலமானார்னு சொல்லுவாங்க, நான் வந்து இன்னும் இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அப்போ கூட அவர் சொன்னார், நான் சொன்னேன் சார், இப்படி நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு தடவை வந்து என் பசங்களோட நீங்கள் உட்காந்து பேச, நான் கண்டிப்பாக வரேன், 200க்கு நான் கண்டிப்பாக வரேன்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி குடன்ட் மேக் இட். எனக்கு தெரிஞ்ச அவர் வார்த்தை தவறின ஒரே விஷயம் தான் நினைக்கிறேன். கொடுத்த வாக்கு அவர் தவறினதே கிடையாது. அது ஒன்று தான் நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் தட் ஹீ குடன்ட் கீப் ஹிஸ் கமிட்மெண்ட். ஹீ இஸ் அ கிரேட் மேன் சார். பாலு சார் மாதிரி ஒரு வாத்தியார் கிடைக்க மாட்டார், பாலு சார் மாதிரி ஒரு மனுஷர் கிடைக்க மாட்டார். சிம்பிளி வேறு ஏன்னா எல்லாரும் இன்சிடென்ட் சொல்லுவாங்க, எம்எஸ்வி சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை சொல்லும்போது ஒரு ஹியூமிலிட்டி, அது தன்னை இன்வால்வ் பண்ணியிருந்தா கூட அடுத்தவங்களை வசதி வச்சு தான் சொல்லுவார் தவிர தன்னை பற்றி கம்மியாக தான் சொல்லுவார். அவரே சொல்லுவார், நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன், நானே சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் சார், நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படிம்பாரு. சரி, அது அப்படி ஒரு அளவாக சொல்லு, ரொம்ப சொன்னீங்கன்னா வெக்கமாக இருக்கும் எனக்கு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன். அது மாதிரி அதான் சொல்கிறேன், ஒன் அண்ட் ஒன்லி. எப்போவுமே எல்லாருக்கும் சொல்லுவாங்க, இவங்க யார் ஸ்டேஜ் ஏறினாலும் சொல்கிறாங்களே ஒன் அண்ட் ஒன்லி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி தான். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பாட்டு கேட்பீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார். நீங்கள் ஒன்று காதில் கேட்கவும் இல்லை மனசுக்குள்ளே கேட்டுட்ருக்கு. இப்போ கூட 2 பாட்டு கேட்டுட்டு அதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ பாட்டு கேட்காம இருக்க முடியாது நம்மளால். சாப்பிடாம கூட இருந்துருவேன், பாட்டு கேட்காம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பாட்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா மனசுக்குள்ளே பாடிக்கிட்டே இருப்பேன். சமைச்சாலும் சரி, ஓடினாலும் நடந்தாலும் பாட்டு உள்ளே இருக்குது. பின்னணி பாடல்கள் மாதிரி பல திரைக்கலைஞர்கள் இன்றைக்கி பாடல்கள் பாடுறாங்க. யார் வேணால் பாடலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் பாடணுன்னு ஆசை இருக்குது. வீட்டில் இருக்கும்போது பாடலாம், குளிக்கும் போது பாடலாம், சமைக்கும் போது பாடலாம், வீட்டில் ஃபேமிலி அந்தாக்ஷரி போது பாடலாம். ஆனால் பப்ளிக்கில் பாடுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். இது என்னோடய பர்சனல் கருத்து, யாரையாவது புண்படுத்தினா என்னை மன்னிச்சிடுங்க. பப்ளிக்கில் பாடுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். இப்போ ஓட்டப்பந்தயம் மாதிரி தான், நீங்கள் நல்லா தான் ஓடுறீங்க, வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு ஓடுறதுக்கு ஓகே, ஒலிம்பிக்ஸில் ஓடுறதுக்கு ட்ரைனிங் வேணும்ல. நான் தான் நல்லா தான் ஓடுறேன் அப்படி ஒலிம்பிக்ஸில் போய் ஓடினா உன்னை பிடிச்சவங்க உனக்காக விட்டு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் நீ நிஜமாக ஜெயிச்சியா, அதான் கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாடுறதுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நாட் டேலண்ட் மட்டும் இல்லை, அது ஒரு ட்ரெயின்டு ஸ்கில். அந்த ஸ்கில் இருந்தால் அதை அட்டம் பண்ணலாம். ஃபார் த சேக் ஆஃப் இட் பண்ண வேண்டாம். டிக்ஷன், ஐயோ ராமா, அது என்னால் மன்னிக்கவே முடியாது. தமிழும் போய் இசையும் போய் அப்படி எதுக்கு பாடணும், அதுதான் பாயிண்ட்டு. அது நடக்குது, அது விற்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்கிட்டே நான் பேசியிருக்கேன், டிரெக்டர்ஸ்கிட்டே பேசுவேன். அவங்க சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் தான் கேட்டார், ப்ரொடியூசர் தான் கேட்குறாரு, நம்ம என்ன பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலாக அதில் வருத்தம் என்னென்னா, நிறைய சிங்கர்ஸ் நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆகி வெயிட் பண்ணிடுறாங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு போகுதில்ல.
நிறைய பேர் புதுசாக வந்திருக்கலாமே இந்த டைமில், அதுக்கு பதிலாக இன்னொரு சிங்கருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கலாமேன்னு தோணும். சம்டைம்ஸ் எனக்கு தோணும். அதுதான் ப்ராப்ளம். அது போன்ற பாடல்கள்லாம் கேட்டு வருத்தப்படுவீங்களா? சம்டைம்ஸ் வருத்தமாக இருக்கும். அந்த அவங்க சொல்லுவாங்க இந்த சுச்சுவேஷனுக்கு இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு இருக்கலாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறதெல்லாம் பொருந்தும். அதே பாட்டு இன்னொருத்தருக்கு போயிருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கும். அந்த பாட்டு அவர் பாடலைனாலும் அவர் நடிக்கிறதுனால அந்த பாட்டு ஹிட்டு தான் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த காட்சிக்காக ஹிட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த பீட்டுக்காக ஹிட் ஆகிருக்கலாம், வாட் எவர். அந்த பாட்டை ஒரு பாடகருக்கு கிடச்சிருந்தா அந்த பாடகருடைய வாழ்க்கை மாறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அது மாதிரி தான் இந்த ஏஐயும் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். இப்போ செத்தவங்க வாய்ஸை பாடுவாங்க. இப்போ இருக்கும்போது அவங்கள வச்சு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. அவங்க செத்தப்பறம் அவங்க வாய்ஸ் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இருக்கும்போது காட்டாத மரியாதையை இறந்தப்புறம் நீங்கள் காட்டவும் இந்த வேலை பேசாமல் இருங்க அப்படின்னு. அவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதை கொண்டாடினா போகிறோம்ல, அது எதுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து வர வச்சு பண்ணுறது? ஸோ அது என்னுடைய பர்சனல் கருத்து. இந்த ரீமிக்ஸ் பாடல்களை பற்றி உங்களுடைய கருத்து? ரீமிக்ஸ் வந்து லீகலாக நீங்கள் உரிமம் வாங்கியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பண்ணுறோன்னா நான் அந்த மியூசிக் டைரக்டர் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எக்கனாமிக்கலி அவருக்கு அந்த பணம் தேவையாக இருந்திருக்கலாம், அதனால் அவர் ஒத்துட்டு இருந்திருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ரீமிக்ஸ்க்கு உடன்படுறவ கிடையாது. ரீக்ரியேட் அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் என்னோடய ப்ரோக்ராமோட பிரின்சிபலாக நான் சொல்கிறது 92க்கு அப்புறம் உள்ள பாடல்கள் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்கன்னா, அப்போ தான் ரஹ்மான் சார் வந்தாச்சு, டிஜிட்டல் யுகம் வந்தாச்சு, டிஜிட்டல் ரெக்கார்டிங். அஃப்கோர்ஸ் 88ல் ராஜா சார் அக்னி நட்சத்திரம்லேருந்து வர ஆரம்பிச்சிருந்தனாலும் 92க்கு அப்புறம் உள்ள பாடல்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அதே டிஜிட்டல் குவாலிட்டியில் கேட்க முடியுது. ஆனால் 70s 60s 80s சாங்ஸ் எல்லாம் பாருங்கள், பாதி பாட்டுக்கு ரெக்கார்டே இல்லை. சில பாட்டில் நான் ராம்தாஸ் சார் இருந்தார் இல்லையா, ராம்தாஸ் சார் இறந்து போனார், அவர்கிட்டலாம் கூட கேட்டிருக்கேன், சார் இந்த பாட்டோட ஒரிஜினல் ட்ராக் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிம்பாங்க. ஒரிஜினல் எல்பி ஆர்ட் இருக்குது தெரியாது, ஒரிஜினல் ஸ்பூல் எங்கே இருக்குது தெரியாது. ஸோ இப்போ அந்த பாட்டெல்லாம் என்ன இன்டர்நெட்டில் கேட்குதோ அதுதான் நம்ம ரியல்னு நினச்சிடுவோம். ஆனால் அது பின்னாடி அவ்வளோ வேலை போயிருக்கு. ஸோ ரீக்ரியேட் பண்ணுங்கள், அதில் தப்பு இல்லை, அது வாழ வைக்கும். ரீமிக்ஸ் எனக்கு சரி, ரீமிக்ஸ் பண்ணால் தான் புது ஜென்ரேஷன் கேட்பாங்கங்கிறதே தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பாடினா, நல்லா ரீக்ரியேட் பண்ணால் எந்த பாட்டும் கேட்பாங்க. தட்ஸ் மை ஒப்பீனியன் பர்சனலி. இந்த இசை சுபஸ்ரீ தனியாதலத்துக்கு ரசிகர்களை சம்பாதித்து கொடுத்தது எந்த காலகட்டத்தில் நடந்தது? சப்தஸ்வரங்களில் தான் பேர் வழியே தெரிஞ்சுது. ஸோ சுபஸ்ரீ தனிகாச்சலம் பண்ணுற நிகழ்ச்சினா இசை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ராகமாலிகாவில் வந்து அது ஒரு 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 படி மேலே ஒரு அந்தஸ்து கிடச்சது. என்னென்னா எல்லா மியூசிக்கும் ஆராதிக்கிறாங்க, கர்நாடிக் மியூசிக்கும் பண்ணுறாங்க. ஸோ மார்கழி மாவசம் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணது. பட் எப்போவுமே எல்லாத்துக்குமே நான் பின்னாடி தான் இருந்திருக்கேன். அறிவுடன் நானாகட்டும், இதுவாகட்டும், கர்நாடிக் ஐடல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நான் பின்னாடி தான் இருந்திருக்கேன். எனக்கு உண்மையான அங்கீகாரம் வந்து கோவிடில் தான். அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லாரையும் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொன்னாங்க, நான் அப்போ தான் வெளியில் வந்தேன். நான் அப்போ தான் வெளியில் வந்தேன்னு சொல்லுவேன். ஸோ QFR தான் சார் நிஜமாகவே எனக்கு அடையாளத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு ரசிகர் கூட்டமோ அல்லது ரசிகர்களோ வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபுல்லாக QFR தான். இது வந்து நானே ஏதோ சொல்கிறது இல்லை, இப்போ இவ்வளோ வருஷங்களாக இவ்வளவு பேர்கிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நான் ரசித்த இசை, அதை வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் சாதாரணமாக கேட்ட ஒரு பாட்டு வேறு மாதிரி உங்களுக்கு கேட்குதா, சந்தோஷம். அதுதான் அந்த உழைப்பாளிக்கு ஒரு உரிய அங்கீகாரம். எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு போய் சமைச்சு அவங்களுக்கு தட்டி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நீங்கள் பண்ணணும் மியூசிக்கில். நல்ல பாட்டுப்பா அப்படி சொல்லி தாண்டி போயிடாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா, எப்படி வயலின் வாசிச்சிருக்காங்க, என்னம்மா பேஸ் வாசிச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ரசித்து கேட்டிங்கன்னா பாட்டு கேட்குற விதமே மாறிடும். இப்போ என் ப்ரோக்ராமில் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டுருவோம் நீங்கள் பண்ண பாட்டை, அப்புறம் நீங்கள் பேசுகிறத கேட்போம், மறுபடியும் வந்து பாட்டு கேட்போம் மேடம், அப்போ பாட்டே வேறு மாதிரி கேட்கும்னு சொன்னாங்க. கரெக்டு, அதுதான் எனக்கும் வேணும். அப்படி நீங்கள் ரசித்தாதான் அந்த கம்போசருக்கு பெருமை அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச QFR தான் சார் இன்றைக்கி இந்த அடையாளம் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்கிறது. என்னுடைய இந்த நிகழ்ச்சி QFR தான். உலகமெங்கும் உள்ள இசை ஆர்வலர்கள் அதில் இணைக்கணும்னு எங்கே தோணுச்சு உங்களுக்கு? அது வந்து இந்த கோவிடில் தான். எல்லோரும் பயங்கர அன்றைக்கி லாக்டவுன் சொன்னோன்னே எல்லோரும் மூஞ்சி தூங்கி போச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறது தெரியாமல் பல புதியவர்கள் அதில் உங்களோட கனெக்ட் ஆனாங்க. ஆமாம் சார். எப்படி அமைஞ்சது? தானாக தான் சார் வந்தது. முதல்ல வந்து என்னோடய டேட்டா பேஸை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட சப்தஸ்வரங்களில் பாடினவங்க ராகமாலிகா எல்லாம் வேறு ஊரில் இருக்காங்க.
முதல்ல சைந்தவி கூப்பிட்டு நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னா அது முதல் நாளே கிளிக் ஆகிடுச்சு. எல்லாம் டெய்லி யாருக்குமே வேறு வேலை இல்லையே, எல்லாம் இன்டர்நெட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ கிளிக் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எல்லாரும் ஆண்டி நான் ஆண்டி நான் இங்கே இருக்கேன், நான் ஜெர்மனியில் இருக்கேன், ஆண்டி நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், எல்லாரும் பாடி அனுப்புங்க. ரிமோட்டாக டெக்னாலஜி இருந்தது இல்லை சார். ஸோ எல்லோரும் பாடி அனுப்புங்க. அப்புறம் அப்படியே ஸ்லோவாக எங்கள் ஊரில் ஒருத்தவங்க பாடுறாங்க, அவங்கள சாம்பிள் அனுப்பலாமா, இங்கே ஒருத்தர் பாடுறாங்க, இங்கே ஒருத்தர் வாசிக்கிறாங்க, ஆண்டி நான் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கேன் மேம், கேன் ஐ சென்ட் யூ சாம்பிள். இப்படி உருவானது தான் அந்த இசை குடும்பம். இன்றைக்கி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 536 பேர் இருக்கோம். QFR குடும்பம் அப்படிங்கிறது உலகம் தழுவி 536 பேர் இன்றைக்கி அந்த இசை குடும்பத்தில் இருக்கும். ஆமாம். ஸோ எந்த ஊருக்கு போனால் தான் எல்லோரும் எனக்கு என்ன இவர் தான் மனோபாலா சார் தான் சொல்லுவார், நீ சும்மா கையை ஆட்டிட்டு ஒரு ஊருக்கு போனால் போகிறோம், அந்த ஊர்லேயே பாடுறவன் வாசிக்கிறவன் எல்லாம் வந்துடுவாங்க உனக்கு, உன்ன மாதிரியா நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம் அப்படிம்பாரு. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு உலகம் தழுவி இருக்கிற இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்கள் இங்கே வந்தால் தான், சென்னையில் வந்தால் தான் உங்கள் இசைத்திறமை வெளிப்படுங்கிறது இல்லை, நீங்கள் ரிமோட்டாகவும் வாசித்து அதை பண்ணலாங்கிறது இந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன். சைந்தவிக்கு உங்களுக்குள்ள பாண்டிங் சொல்லுங்கள். அது பொண்ணு என்னோட, அது சின்னதுலேருந்து நான் பார்த்து என் கூடவே இருந்த குழந்தை. அது அவள் முத என்னை பாட வந்தப்போ அவளுக்கு 9வது படிச்சுட்டு இருந்தா. அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு அந்த பாட்டு எந்த பாட்டுன்னு எடுத்து கொடுக்கறது, அந்த பாட்டை ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேடைக்கு கூட்டு போய் பாட வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளோட இன்வால்வ். அது என்னமோ ஒரு பாண்ட் தானாகவே உருவாயிடுச்சு. ஸோ என் பொண்ணே சொல்கிற மாதிரி அவளே சொல்வாள் உன் பொண்ணு அப்படின்றவா, அவளை தான் சொல்வாள், தவிர இவள் அத்தனை சொல்லிக்க மாட்டாள். அந்த மாதிரி ஒரு பாண்ட் அது. சைந்தவி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், என்றைக்குமே எப்போவுமே ஸ்பெஷல். மியூசிக்கலி கேரக்டரும் கூட ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த திரைப்பட பின்னணி பாடகி அப்படிங்கிற அந்த கொம்பெல்லாம் கிடையாது அவளுக்கு, நார்மலாக இருப்பாள். அதனால் ரொம்ப ரொம்ப செல்லம். பல வருடங்களாக இசையை கேட்டுட்ருக்கீங்க. அந்த இசைக்கும் இப்போது திரைப்படங்களில் இடம்பெறுகின்ற இசைக்கும் எப்படி இருக்குது வித்தியாசம்? பாட்டு குறைஞ்சி போனது வருத்தம். ஒரு படத்தில் இவ்வளோ பாடல்கள் அப்படின்னு இருந்தது குறைஞ்சி போனதே வருத்தம். அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளும் அமையறதில்லை. முன்னெல்லாம் அதுக்கு பாட்டுக்காகவே சீன்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க, அந்த உருவாக்குன சீனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு அப்படின்லாம். ஸோ அது ஒரு வருத்தம் தான். நான் வந்து இந்த மாற்றம் ஒன்றே மாறாததுலாம் சொல்கிற மாதிரி மாற்றத்தை நான் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மாறினா அது கூட நம்மளும் மாறிட்டு தான் ஆகணும். எப்படி ஜிஆர் சார் மாதிரி கேவிஎம் இல்லையோ, எப்படி கேவிஎம் மாதிரி எம்எஸ்வி சார் இல்லையோ, எப்படி எம்எஸ்வி சார் மாதிரி ராஜா சார் இல்லையோ, அந்த மாதிரி இந்த மாற்றத்தையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம முன்னே பேசினது தான், அப்போல்லாம் வந்து 4 சிங்கர்ஸ் தான் இருந்தாங்க. எஸ்பிபி சார், ஏஸ்தாஸ் சார், முடிஞ்சு போனால் மலேசியா வாசிம் சார், சுரேந்தர், இந்த மாதிரி 4 பேர் தான் இருந்தாங்க. பாட்டு நிறைய இருந்தது. ஸோ இவங்களே ஓடுவாங்க, இந்த தேட்டருக்கும் அந்த தேட்டருக்கும் ஓடி அவ்வளோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாடுறதுக்கு 500 பேர் இருக்காங்க, பாட்டு இல்லை, எந்த பாட்டுலேயும் பாட்டும் இல்லை. அப்படி இருந்தாலும் கம்போசர்ஸே பாட வேண்டிய சூழ்நிலை, இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்களே பாட வேண்டிய சூழ்நிலை. அதனால் பாடுறதுக்கு ஆள் இருந்தும் பாடுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நீங்கள் கேட்ட அந்த ரியாலிட்டி ஷோஸ், சூப்பர் சிங்கரோ இல்லை சரிகமாப்போ, இந்த ரியாலிட்டி ஷோஸ் வர்றவங்களுக்கு ஃப்யூச்சர் அந்த பிளேபேக் சிங்கிங்ன்ற இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி இல்லை சார். ஆமாம், அதுவே இல்லை. அவங்களுக்கான வாய்ப்பே. ஆமாம், அது போயிடுச்சு. அவங்க வந்து எதை நம்பி, ஸ்டேஜ் ஷோஸை நம்பி வாழணும். அவங்களோட ஸ்டேஜ் ஷோஸ் எவ்வளோ நாள் நடக்கும்? அடுத்த செட்டு வர்ற வரைக்கும் நடக்கும். இன்றைக்கி நீ ஜெயிச்சிருக்கியா, அந்த 6 மாதத்துக்கு உனக்கு பாப்புலாரிட்டி அது நடக்கும். அடுத்த செட்டு வந்துருச்சுன்னா இந்த செட்டை மறந்துடுவாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இங்கே பாப்புலேஷனும் ஜாஸ்தி ஆகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தொழிலும் இல்லை. ஸோ அவங்க இதை நம்பி படிப்பை விட்டுருந்தாலோ இல்லை வேலையை விட்டுருந்தாலோ அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு ஸ்டிக்கி சுச்சுவேஷனில் தான் இருக்குது இன்றைக்கி. ஆனால் பிளேபேக் சிங்கிங்கிறது கிடையாது சார், அது போயிடுச்சு, அது இனிமேல் வராது, அது இல்லவும் இல்லை. இது போன்ற தெளிவு இல்லாமல் இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்ற அது மாதிரி போட்டியாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? என்னோட அறிவுரை என்னென்னா, செல்ஃப் அனாலிசிஸ் தான் சார் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, நல்லா பாடுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல அவங்க புரிஞ்சிக்கணும். அப்படி அவங்களுக்கு புரியலைன்னா பேரண்ட்ஸ் புரிய வைக்கணும். இங்கே ரிவர்ஸில் இருக்குது, அவங்களுக்கே புரிஞ்சால் கூட பேரண்ட்ஸ் புரிய விடுறதில்ல. அதெல்லாம் கிடையாது, நீ யார் தெரியுமா, நீ தான் அடுத்த லதா மங்கேஷ்கர்னு கூட்டிகிட்டு போகிறது. அவங்களுக்கு ஒரு தோல்வியோ அல்ல தோல்வின்னு கூட சொல்ல வேண்டாம், வெற்றிக்கு முந்தைய படின்னு சொல்லுவோம். அப்படி நடந்ததுன்னா அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதை அஃபெக்ட் பண்ணுறத விட ஒரு லெசனாக எடுத்துக்கிற மென்டாலிட்டியே இன்றைக்கி யார்ட்டையுமே கிடையாது. அவள் சூப்பராக பாடினா பாலிடிக்ஸ் அப்படின்றாங்க. என்ன பாலிடிக்ஸ்? யாருக்கு? இந்த ஜட்ஜுக்கு இவ்வளோ ஜெயிக்க வைக்கிறதுனால என்ன 10 ரூபா கொடுக்குறாளா? அவள்
எல்லாமே வந்து நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரி எடுக்கிறோம். இன்றைக்கி ஹெல்த்தியாக இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எஸ் நல்ல திறமைசாலியாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. அதான் ப்ராப்ளம். அதான் என்னோடய அட்வைஸ் சார். செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிற மாதிரி இங்கே இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் 99 மார்க் வாங்கினவங்க 500 பேர் இருக்காங்க. 100 மார்க் வாங்கினவங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் யாரோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை, மற்றவங்களுக்கு இல்லை. அடுத்து உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்க போகுது? எனக்கு வந்து இந்த தமிழ் திரை இசைக்கு ஒரு ரெபாசிட்ரி பண்ணணும்னு ஆசை சார். ஒரு மியூசியம் மாதிரி. இப்போது பல தகவல்கள் நான் சொல்லும்போது பலரும் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு சிங்கர் இருந்ததே தெரியாதுங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கம்போசர் இருந்ததே தெரியாதுங்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு மியூசியம் மாதிரி, இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக் தானே, ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு தமிழ் திரை இசையை பற்றி என்ன தகவல் வேணாலும் அந்த ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு அது கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று என் மனசில் இருக்குது. அது பண்ணணும், அதுக்காக உழைக்கணும். ஸோ அதுக்காக சம்பாதிக்கணும், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டைம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒன்று மேபி இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸுக்குள்ளே அதை பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்படி பண்ணிட்டேன்னா 1 பாயிண்ட்டாக நீங்கள் அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வர சாம் சிஎஸ்லேருந்து ஜிப்ரான்லேருந்து யாருடைய இசை வேணாலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி, ஒரு மியூசியம் மாதிரி பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை, குறிக்கோள். உங்களுடைய கணவருக்கும் இந்த துறைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. சுத்தமாக. எப்படிப்பட்ட ஆதரவு அவர்கிட்ட உங்களுக்கு இருக்குது? ஆக்சுவலி ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லைங்கிறது தான் பெரிய அட்வான்டேஜ். நானே விளையாட்டாக சொல்லுவேன், நான் மேடையில் பாடிட்டு இருந்தேன் இல்லை காலேஜ் டைமில். எங்களோட காதல் கல்யாணம் தானே. அவருக்கு வந்து என்னென்னா, இப்போ நான் காலேஜ்லலாம் பாடிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் திருச்சிக்கு போகிறோம். திருச்சிக்கு போன உடனே போய் ஒரு 15 நாளில் வந்து அங்கே ஒரு ஜார்ஜ்னு ஒரு பெரிய மியூசிக் ட்ரூப் வச்சுருக்காரு. அவர் வந்து யார்கிட்டையும் அட்ரஸ் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு, நான் வந்து பாடுறதுக்கு நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க இல்லையா மேடையிலலாம், எங்கள் ட்ரூப்பில் நீங்கள் வந்து பாடணும் திருச்சியில், நீங்கள் பாடுறதை நிறுத்திடக்கூடாதுன்னா, என் அப்போ தான் வந்து புதுசாக கேட்குறான், நீ பாடிட்டு இருந்தியா அப்படின்னா. ஒன்னெல்லாம் 4 வருஷம் லவ் பண்ணி. ஆமாண்டா பாடிட்டு இருந்தேன். ஆமாம் கரெக்டு, நான் இன்னொன்று பிக் பண்ணிப்பேனே, அந்த பாட்டு முடிஞ்சிட்டு தான் இல்லை அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷம், இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நான் நல்லா இருப்பேன். ஸோ அவ்வளோதான் அவரோட இன்வால்மெண்ட். பேசிக்கலி என்னென்னா, வேணான்னு சொல்ல மாட்டார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அம்மாவும் சரி அப்பாவும் சரி யாருமே எது செஞ்சாலும் எதுக்கு அப்படின்னு யாருமே கேட்டது கிடையாது. எங்கள் அப்பாவும் கேட்டது கிடையாது, அம்மாவும் கேட்டது கிடையாது, இவரும் கேட்டது கிடையாது, பசங்களும் கேட்டது கிடையாது. உன் இஷ்டம், உனக்கு எது சரியோ அது பண்ணு அப்படின்னு சொன்னதுனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது, இல்லைன்னா முடியாது. ஆக்சுவலி இந்த QFRே வந்து என் பசங்க சொன்னதுனால தான் நடந்தது. அவங்க சொல்லிகிட்டே இருப்பான், இது என் பையன் அவன் சொல்லிகிட்டே இருப்பான், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு அம்னீஷியா வந்துடும், அப்போ நீ இந்த சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போய் பண்ணுவேன், இந்த ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகிடும், தயவுசெஞ்சு எங்கேயா ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னா. அப்போ தான் எனக்கு கோவிடும் போது தான் அது ஞாபகம் வந்தது. சரிடா ஓகேடா நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் டெய்லியும் சொல்லி. இப்போ தான் சொல்கிறேன், அப்பாடா நல்ல வேலை, இந்த இடத்துல மட்டும் ஒரு பென்ட்ரைவ் சொருகிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னா நான் சொருகிருப்பேன், இப்போவாது நீ சொல்லறியே அப்படின்னு சொன்னேன். இன்னும் சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ கதைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ இசை நுணுக்கங்கள் இருக்குது, எல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி உலகம் முழுக்க உங்களுக்கு இத்தனை ரசிகர்கள் இருக்காங்கன்னா அதுக்கான பெருமையை யாருக்கு அட்ரிபியூட் பண்ணுவீங்க? எங்கள் அப்பாவுக்கு தான் சார். எங்கள் அப்பாவுக்கும் என் குருவுக்கும் தான். இசை மேலே ஆர்வம் வரத்துக்கு காரணமாக இருந்த அப்பா, இசையோட எல்லா பரிமாணத்தையும் எனக்கே தெரியாமல் ஒரு அழகாக சொல்லி கொடுத்த என்னோடய குரு. இவங்க 2 பேருக்கு தான் மெயினாக இதோட கணக்கு. அண்ட் ஃபிலிம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் இன்டெட்டட் டு எஸ்பிபி சார் அண்ட் ஹரிஹரன் சார் எப்போவுமே. ஏன்னா அவங்க 2 பேருடைய பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அது மறக்க முடியாது. இசையால் மானசீக குருக்களாக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்த GR சார், KVM சார், MSV ராமமூர்த்தி சார், ராஜா சார், இவங்க எல்லாரும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த பல பேர் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு மெல்லிசைமனுடைய பாடல்கள் இன்னும் சாகாவரம் பெற்றதாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுபஸ்ரீ தனிகாஜலம். ரொம்ப அந்த பாராட்டை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்னோடய கடமைன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவர் பண்ணின ஒர்க்கில் இன்றைக்கும் சரி மேடை ஏறினா சும்மா மலர்ந்தும் மலராதாவும் ஒரு நெஞ்சம் மறப்பதில்லையோ இல்லைனா காதலிக்க நேரமில்லையோ பாடுறது மட்டும் இல்லை MSV சார். அவருடைய ஒர்க் வந்து வாஸ்ட். அதை வந்து எல்லாரும் உணரணும். அவர் எவ்வளோ ஜான்ரு ஒர்க் பண்ணியிருக்கார், எவ்வளோ வகையான இசை பண்ணியிருக்கார், அதெல்லாம் உலகத்துக்கு தெரிய வைக்கணுங்கிறது என்னோட டியூட்டியாக நினைக்கிறேன் சார்.
நாட் ஜஸ்ட் எம்எஸ்வி சார், ஈவன் கேவிஎம் சார் ஆகட்டும், ராஜா சார் ஆகட்டும், அவங்களால முடியாது. அவங்க காலத்தில் அவங்கள செய்யவும் இல்லை, இனிமேல் யாரும் செய்யவும் போகிறதில்ல. ஸோ அதை எடுத்து செய்யணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னா நிஜமாவே அவரே மேலேருந்து தான் ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சீரியஸ்லி இல்லை, இதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு ஒரு இசையமைப்பாளருடைய பாடல், ஜி ராமநாதன் பாடல் மட்டும் ஒரு ஜனவரி மாதம் செகண்ட் சண்டேயில், பிப்ரவரி மாதத்தில் இளையராஜாவுடைய பாடல்கள், மார்ச்சில் வந்து கே மகாதேவன், ஏப்ரலில் வி குமார், மேல் தளபதி ராவ், இது மாதிரி பல பேர் இசையமைப்பாளர்கள் வந்து திருப்பி ஜனங்களுக்கு நினைவுபடுத்தலாம். பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண அதான் சார், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரௌட் ஃபண்டிங், இன்னமும் க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸ்பான்சர் போகக்கூடாதுங்கிறதுல பிடிவாதமாக இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இப்போது ஆல்மோஸ்ட் நான் ஒரு மாத சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் இந்த QFR மூலமாக. நிறைய இசை கலைஞர்களுக்கு மாதம் எங்கிட்டேருந்து ஒரு சம்பளம் மாதிரி ஒன்று போய்கிட்டு அருமை. இது வந்து அவங்க கோவிடில் ஒன்றுமில்லாத இருந்தப்போ நான் ஆரம்பித்தது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய தொகை. இன்னமும் இட் மீன்ஸ் அ லாட். ஆனால் அது கூட சேர்ந்து அவங்களுக்கு தொழிலும் நடக்குது. அதனால் இட் இஸ் ஓகே. ஸோ இதையே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ நாங்கள் ஒரு ஷோ பண்ணுறோன்னா QFR லைவ் அப்படின்னு, இப்போ நாங்கள் எங்களோட லைவ் ஷோஸ் பண்ணோன்னா அந்த லைவ் ஷோஸில் பேமெண்ட்ன்ற மியூசிஷியன்ஸோட பேமெண்ட் போக அந்த ஒரு நிற்கிற லாப தொகையில் ஒரு தொகையை எடுத்து வச்சுடுவேன். இதில் 2 பாட்டு பண்ணணும், நம்ம ஒரு பாட்டுக்கு இவ்வளோ, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணால் எவ்வளோ செலவாகும். ஸோ இதை ஒரு பாட்டு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து பண்ணணுன்னாலே இதை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது ஒரு ஃபவுண்டேஷனாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. QFR ஃபவுண்டேஷன் பண்ணணும்னு ஆசை. வாசிட்டு இருந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது இல்லாமல் வாசிக்க முடியாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர், எனக்கு பேர் சொல்ல முடியாத பல கலைஞர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, என்னை ஒரு தடவை ஜட்ஜாக கூப்பிட்றேன், எனக்கு காசு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி அழுதுருக்கேன் நான். பாவம், அவங்க அப்படி கேட்க வேண்டிய நான் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த வாரம் யாரும்மா ஜட்ஜுன்னா நான் சொல்லலை, நான் வரட்டுமாம்மா அப்படிம்மா. சார் நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, இல்லைம்மா எனக்கு காசு வேணும்மா அப்படிம்பாரு. நம்ம சும்மா கொடுக்க முடியாது, அது அவங்க சுயமரியாதை அடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்சால் இந்த QFR ஒரு மூவ்மெண்ட்டாக ஒரு ஃபவுண்டேஷனாக பண்ணி நிறைய பேருக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு மாதம் 3000 ரூபா கூட பெரிய விஷயம் தானே சார். ஸோ அதாவது கொடுக்க முடியணும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இட் வில் பி டன். அதான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்டெப்பாக. எஸ், யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம நண்பர்களோட ஷேர். உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக நன்றி சார். உங்கள் கதைகள்லாம் நான் ரொம்ப கேட்டிருக்கேன். எஸ்பெஷலி நான்லாம் 80s ஃபேன். ஸோ நீங்கள் அந்த காலத்தில் இருந்த கதைகள், ராஜா சார் பற்றின கதைகள், பாரதி ராஜா சாரோட எல்லாம் நான் கேட்டு ரசிச்சிருக்கேன். அது பாயிண்ட்ஸை நானும் QFRல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு ஒரு வகையில் ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.